வணக்கம். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இன்றைய நம்முடைய 166வது கம்பராமாயண வகுப்பில் கிட்கிந்தை காண்டத்தில் இருக்கிற 6 செல் படலத்தை தொடர்கிறோம். சீதையை தேடிக்கொண்டு வானரர்கள் பலவேறு வழிகளில் பாதைகளில் சென்றார்கள் என்பதையும், அவர்கள் எங்கேயெல்லாம் போனார்கள், எப்படியெல்லாம் தேடினார்கள் என்பதையும் விவரிக்கக்கூடிய படலம்தான் இது. போன வகுப்பில் விதர்ப்ப நாட்டிற்குள்ளே அவர்கள் நுழைந்தது, அங்கே தேடியது என்பனவற்றை கண்டோம். விதர்ப்ப நாடு என்பது பாரத தேசத்தினுடைய மையப்பகுதியில், இன்றைய மகாராஷ்டிர மாநிலத்தின் கிழக்கு பகுதியில் இருந்ததாக கருதப்படுகிற ஒரு தேசம். இருந்ததாக கருதப்படுகிற என்பதை விட விதர்பா என்று பல நாடுகள், பல வம்சாவளியினர் ஆட்சி செய்த அந்த விதர்ப நாடு இருந்திருக்கிறது. இராமாயண காலத்தில் இந்த விதர்ப நாடு எப்படி இருந்தது என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இந்த விதர்ப நாட்டில் வைதர்ப நாடு அதற்கு பெயர். வைதர்ப நாடு அதனில் வந்து புக்கு எய்து அருப்பம் அத்தனையும் எய்தினார் மெய் தருப்பை நூல் பிறழும் மேனியார் செய் தவத்துளோர் வடிவின் தேடினார். விதர்பா என்று சொன்னாலும் சில நேரங்களில் தத்திதாந்த நாமம் என்கிற வகையில் விதர்பம் என்பது வைதர்பம் என்று ஆகும். அந்த வைதர்ப நாட்டிற்குள்ளே புகுந்து தேடுகிறார்கள். எய்து அருப்பம் அத்தனையும் எய்தினார். அருப்பம் என்றால் ஊர் என்று பொருள். அந்த நாட்டிலே இருக்கிற ஊர்கள், கிராமங்கள், ஊர்கள், நகரங்கள் என்று எல்லா இடங்களிலேயும் புகுந்து தேடினார்கள். இப்படி எல்லா இடங்களிலேயும் புகுந்து தேட வேண்டுமென்றால் ஒரு சங்கடம் இருக்கிறது. என்ன அது? வானர வடிவத்தில் இவர்கள் எல்லா இடங்களுக்கும் போய் தேட முடியாது. வானரர்கள் தேடுகிறார்கள் என்றால் அவர்களுடைய அந்த உருவம், அந்த வடிவமே கூட காட்டிக் கொடுத்து விடும். ஏன் இத்தனை குரங்குகள் இந்த பகுதியில் புதியதாக இருக்கிறார்களே, தீஸ் ஆர் ஆல் நியூ ஃபேஸஸ் என்று யாருக்காவது சந்தேகம் வந்தால் இவர்களை பிடிப்பார்கள். இவர்களை பிடித்து வைத்து கேள்வி கேட்பார்கள். சீதையை தேடுகிறோம் என்பதையெல்லாம் பகிரங்கமாக அவர்களால் சொல்ல முடியாது. ராவணனுக்கு செய்தி போய்விடலாம். எனவே அந்த நிலையில் அவர்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். they have to search, still they cannot be identified. இந்த ஒரு சிக்கல் இருக்கிற காரணத்தால் முன்னாலேயே பார்த்தோம், தசநவ நாட்டிற்கு போனபோது கூட அங்கே அந்தணர்கள் போல அவர்கள் போனார்கள் என்று. தசார்ணவம் என்று அழைக்கப்படுகிற நாடுதான் தமிழில் தசநவ நாடு என்பதாக வந்தது. இந்த நாட்டுக்கு முன்னால், விதர்பத்திற்கு முன்னால் அவர்கள் தசநவ நாட்டில்தான் நுழைந்தார்கள், அங்கே தேடினார்கள். அந்த தசநவ நாடு என்பது சுக்ராச்சாரியார் பிறந்த நாடு என்பதாக கணக்கு. தசநவ நாடு உச்சநவஸ் பிறந்த இடம் என்பதாகவே கம்பர் பாடினார். அங்கேயும் அவர்கள் அந்தணர்கள் வேஷத்தில் போனார்கள். இங்கேயும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்போது முனிவர்கள் வேஷத்தில். மெய் தருப்பை நூல் பிறழும் மேனியார். தருப்பை என்பது தர்பை, தர்பை புல் என்று சொல்கிறோமே, அந்த தர்பை புல்லை வைத்துத்தான் முஞ்சி என்கிற அந்த ஒரு ஆபரணத்தை அவர்கள் அணிவார்கள். ஆபரணம் என்றால் தங்கத்திலே தான் செய்திருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. நாட் அ மெட்டாலிக் ஆர்னமெண்ட், ஆனால் தவசிகள் அணியக்கூடிய முஞ்சிப்புல். அந்த முஞ்சிப்புல், தர்பை புல்லால் ஆனதுதான் முஞ்சி. அந்த முஞ்சியை அணிந்து கொண்டு மெய் தருப்பை நூல் பிறழும் மேனியார் செய் தவத்துளார் வடிவில், தவம் செய்யக்கூடியவர்களுடைய வடிவில்
முனிவர்கள் தவம் செய்வார்களே அந்த வடிவத்தில் எல்லா ஊர்களிலேயும் போய் தேடினார்கள். விதர்ப நாட்டிலே முனிவர்களும் தவசிகளும் எப்போது வேண்டுமானாலும் போகலாம், எங்கே வேண்டுமானாலும் போகலாம். அந்த காலத்தில் பல நாடுகளில் இந்த முறை இருந்திருக்கிறது. தவசிகளுக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் தவசிகள் நம்முடைய நாட்டுக்கு வருகிறார்கள் என்றால் அது நாம் கொடுத்து வைத்த கொடுப்பினை, அது நம்முடைய புண்ணியத்தை காட்டுகிறது, நம்முடைய நன்மையை காட்டுகிறது, வருங்காலத்தில் வர இருக்கிற நன்மையை காட்டுகிறது. தவசிகள் வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நமக்கு ஆசி வழங்குவார்கள். அவர்களுக்கு எந்த விதத்திலேயும் இடையூறு செய்துவிடக்கூடாது. அவர்களை எந்த விதத்திலேயும் அவமானப்படுத்திவிடக்கூடாது. இப்படியெல்லாம் எண்ணிய நாடுகள். அயோத்தி நாட்டுக்கு விஸ்வாமித்திரர் வந்தபோது கூட தசரத சக்கரவர்த்தி எப்படியெல்லாம் அதற்காக மகிழ்ந்தார் என்பதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சேரமான் பெருமாள் நாயனாருடைய நாட்டில் சம்வேர் அரவுண்ட் த 8th century திரு அஞ்சை களத்தை தன்னுடைய தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த சேரமான் பெருமாள் நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவரான இவர் சுந்தரருக்கு தோழர். அந்த நாயனாருடைய நாட்டில் கூட பாகவதர்கள், அடியார்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், எப்போது வேண்டுமானாலும் போகலாம். இதையே 63 இன்னொருவராக இருந்த மெய்ப்பொருள் நாயனார் வாழ்க்கையிலேயும் பார்க்கிறோம். நடுநாடு என்கிற அந்த பகுதியை ஆண்டவர் மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் நாயனாருடைய அரண்மனையிலேயும் கூட அடியார்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், எப்போது வேண்டுமானாலும் போகலாம். அதனால்தான் இரவு நேரத்தில் காவலாளி தடுத்தும் கூட நேரடியாக உள்ளே நுழைந்து அந்த காவலாளியை ஒரு பக்கமாக ஒதுங்க சொல்லிவிட்டு நேரே அரசனும் அரசியும் இருக்கக்கூடிய அந்த அந்தப்புற அறைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு உரிமை முத்தநாதனுக்கு கிடைத்தது. ஆக இப்படி ஒரு வழக்கம், தவசிகள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் போகலாம் என்கிற வழக்கம் நம்முடைய பாரத மண்ணில் இருந்திருக்கிறது. அந்த வகையில் இவர்களும் தவசிகளாக தங்களையே மாற்றிக்கொண்டார்கள், உருமாற்றிக்கொண்டார்கள். வானர வீரர்கள் காமரூபிக்களாக இருந்தவர்கள். காமரூபிக்கள் என்றால் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு ரூபத்தை எடுக்க வேண்டுமென்றால் அதை எடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். அவர்கள்தான் காமரூபிக்கள். எனவே தாங்கள் விரும்பக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய தவசி வேடத்தை எடுத்துக்கொண்டு மெய் தருப்பை நூல் பிறடும் மேனியார் செய் தவத்துளார் வடிவின் தேடினார். எல்லா ஊர்களிலேயும் அந்த விதர்ப நாட்டில் தேடுகிறார்கள். அன்னதன்மையால் அறிஞர் நாடி அச்சென் நெல் வேலி சூழ் திரு நல் நாடு ஒரீ தன்னை எண்ணும் அத்தகை புகுந்துளார் துண்ணு தண்டகம் கடிது துண்ணினார். போன வகுப்பிலேயே பார்த்தோம், ராமனும் சீதையும் இருந்த தண்டகவனத்திற்கு இன் அ டிஃப்ரெண்ட் ரூட் இவர்கள் மீண்டும் வருகிறார்கள். தேடுவது என்றால் எல்லா இடத்திலேயும் தேட வேண்டும். ஒரு பழமொழியே கூட உண்டு, யானை கெட்டால் துரட்டியில் தேடு என்பார்கள். அவ்வளவு பெரிய யானையை துரட்டியில் பார்க்க முடியுமா? துரட்டி என்பது மிகச் சிறியது தானே என்றால் தேடுவது அவ்வளவு துல்லியமாக இருக்க வேண்டும். இஃப் யூ நீட் டு சர்ச், யூ ஹாவ் டு சர்ச் இன் எவ்ரி பிளேஸ், எவ்ரி நூக், எவ்ரி கார்னர். எனவே இவர்கள் மீண்டும் அந்த தண்டகவன பகுதிக்கே வருகிறார்கள். கோதாவரி கரைக்கும் வர இருக்கிறார்கள். விதர்ப நாட்டை விட்டு நெல் வேலி சூழ் திரு நல் நாடு, விதர்ப நாட்டினுடைய வளப்பம் காட்டப்படுகிறது. நல்ல நீர்வளம், வயல் வளம் செறிந்த அந்த விதர்ப நாட்டை விட்டு இப்படி தேடிவிட்டு அன்னதன்மையால் அறிஞர் நாடி, அறிஞர்களாக இருப்பவர்கள் வானர வீரர்கள் எல்லா இடத்திலேயும் தேடிவிட்டு அந்த நாட்டை விட்டு வெளியேறி, ஒரீ என்பது அந்த நாட்டை விட்டு வெளியேறுதல், அந்த நாட்டை விட்டு வெளியேறி தன்னை எண்ணும் அத்தகை புகுந்துளார் துண்ணு தண்டகம், தண்டகவனத்திற்கு வருகிறார்கள். நல்ல செறிந்த அடர் வனமாக இருக்கிற தண்டகம், அதுதான் துண்ணு தண்டகம். அந்த தண்டகத்தை கடிது துண்ணினார். இவர்கள் வேகமாக அங்கே வந்து அடைகிறார்கள். துண்ணு தண்டகம், தன்னை எண்ணும் அத்தகை புகுந்துளார் துண்ணுகிற, துண்ணுதல் என்பது நெருங்குகிற, அணுகுகிற, தன்னை எண்ணுகிற தகைமை கொண்டவர்கள். கொஞ்சம் சிக்கலான வரி. தன்னை எண்ணுகிற என்றால் என்ன பொருள்?
தன்னையே நினைத்து கொள்கிற என்று ஒரு அர்த்தம் வரும் இல்லையா? சுயநலமாக தன்னையே நினைத்து கொண்டிருப்பவர்கள். கம்பர் விளையாடுகிறார். இந்த தண்டகவனம் என்பது எப்படி உருவாயிற்று? தண்டகவனத்தை பற்றிய இந்த தகவலை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நினைவுபடுத்திக் கொள்ளலாமா? இக்ஷ்வாகுக்கு இருந்த மகன்களில் ஒருவன் தண்டன், தண்டகன் என்றும் அழைக்கப்பட்டான். இந்த தண்டகன் குழந்தைகளையெல்லாம் தண்ணீரில் பிடித்து போட்டு விடுவான். கெட்டவனாக இருந்தான். துர்மனம், துர்மதி படைத்தவனாக இருந்தான். எனவே அவனை நாடு கடத்திய இக்ஷ்வாகு காட்டுக்கு போ என்று விரட்டி தள்ள, அந்த தண்டகன் வந்து வசித்த பகுதிதான் தண்டகவனம், தண்டகாரண்யம் என்று ஆயிற்று. தன்னையே நினைத்து மற்றவர்களுடைய கஷ்டத்தை பற்றி நினைக்காத ஒரு தண்டகன், சுயநலவாதி. அந்த குழந்தைகளை தூக்கி போடுவதில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. சாடிஸ்ட் என்று சொல்லலாம். ஆனால் அந்த சாடிசத்துக்கு பின்னால் இருப்பது சுயநல மகிழ்ச்சி இல்லையா? அந்த விதத்தில் தன்னை எண்ணக்கூடியவன் புகுந்திருந்த தண்டகம். ஆனால் இங்கே கவிச்சக்கரவர்த்தி ஒரு ப்ளூரல், பன்மை சொல்லை போடுகிறார். தன்னை எண்ணும் அத்தகை புகுந்துளார். அப்போ ப்ளூரல். தண்டகன் என்கிற ஒரு மனிதன் அல்ல. என்ன பொருள்? பெரியோர்களே, இந்த தன்னை எண்ணுதல் என்பதை சரியான வகையில் புரிந்து கொள்ள வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி என்பதுதான் தன்னை எண்ணுதல். அகம் பிரம்ம அஸ்மி. அகமாக இருக்கிற நான் அந்த பிரம்மம். அகம் பிரம்ம அஸ்மி. ஆனால் அகம் பிரம்மாஸ்மி என்பதை பணிவோடு அணுக வேண்டுமே தவிர மதர்ப்போடு அணுகக்கூடாது. அகம் பிரம்மாஸ்மி என்றால் நான் தான் அந்த கடவுள் என்றால் அது ஹிரண்யன். ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லக்கூடாது, ஓம் ஹிரண்யாய நமக என்று சொல்ல வேண்டும் என்றானே. அதற்கு என்ன காரணம்? தி ப்ளோட்டட் ஈகோ. அந்த ப்ளோட்டட் ஈகோ எப்படி வந்தது? நானே கடவுள். அது அல்ல. வேத மகாவாக்கியமான அகம் பிரம்மாஸ்மி அதை சொல்லவில்லை. கொஞ்சம் இதை விளங்கிக் கொள்வதற்கு முயல்வோம். காரணம், கதைப்போக்குக்கு நேரடியாக தொடர்பில்லாத விஷயம் என்றாலும் கூட நம்முடைய காப்பியங்கள் நம்மை கைப்பிடித்து நல்ல பாதையில் அழைத்து கொண்டு போகின்றனவே, அந்த பாதை சரியான பாதை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டாமா? ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது. லெட் அஸ் விஷுவலைஸ். இந்த ஆன்மா எப்படி இருக்கும்? தெரியாது. அதுக்கு உருவம் கிடையாது. அது ஏதோ உள்ளே இருக்குது. அதைத்தான் ஜீவன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா. ஆன்மாங்கிறது ஹஸ் பீன் அக்செப்டட் பை ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன். வென் யூ ஹியர் குட் மியூசிக், யூ சே இட்ஸ் சோல் ஃபில்லிங் மியூசிக். அப்போ சோல் ஃபில்லிங் என்ன? சோல் வந்து ஒரு கப்பா? சோல் ஃபில்லிங் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன், ஜீவனை அப்படியே திருப்திப்படுத்துகிற இசை. அந்த ஜீவன் ஆன்மா இருக்கு. அதுக்கு வடிவம் நமக்கு தெரியலை. வடிவம்லாம் வேண்டாம். ஏதோ ஒன்று இருக்குது. அது ரவுண்டாக இருக்குது, ஸ்கொயராக இருக்குது, கியூபிக்கலாக இருக்குது, இல்லை பென்டகானலாக இருக்குது, ஹெக்ஸகானலாக இருக்குது, ஆக்டகானலாக இருக்குது. அவரவர்களுக்கு என்ன பிடிக்கிறதோ ஏதோ ஒன்று இருக்குது. இந்த ஆன்மா இருக்கிறது. இந்த ஆன்மா செயல்படுகிறதா என்றால் ஆன்மாவாக இருக்கும்போது செயல்படலை, இருக்குது, அவ்வளவுதான். இது எப்போ செயல்பட ஆரம்பிக்கிறது தெரியுமா? இந்த ஆன்மாவுக்கு ஒரு உடம்பு கிடச்சி இந்த ஆன்மாவையும் உடம்பையும் இணைக்கக்கூடிய வகையில் ஒரு அந்தக்கரணமாக மனசு என்பதும் கிடைக்கும்போது தான் செயல்பட ஆரம்பிக்கிறது. மனசோட வேலை என்ன? நினைப்பது, எண்ணுவது, திங்கிங் ப்ராசஸ். இந்த உடம்போட வேலை என்ன? ஓடி ஆடி இங்கே போய் அங்கே போய் அங்கே போய் இங்கே போய் சுற்றி திரிந்து, லிட்ரலி சுற்றி திரிவது. இது ஜங்கமம். தாவர ஜங்கம கிளாசிஃபிகேஷனில்
இது ஜங்கமம். ஜங்கமம்னு சொன்னால் அசையக்கூடியது. அதுக்கு ஒரு பெரிய வி திங்க் அந்த அசையக்கூடியது என்பது ஒரு மிகப்பெரிய கேரக்டரிஸ்டிக், இட்ஸ் அ ஃபீச்சர். இந்த உடம்பை என்ன செய்யும்? கையால் வேலை செய்யும், காலால் வேலை செய்யும், இங்கே அங்கே ஓடும், திரியும், சுற்றும், அடடா அப்படின்னு பதைக்கும். எதா இருந்தாலும் இதெல்லாம் சேர்த்து உடம்பினுடைய பணிகள், கண்ணு பார்க்கும், காது கேட்கும், இதெல்லாமும் சேர்த்து அந்த உடம்பினுடைய தேகத்தினுடைய செயல்பாடுகள். இப்போ மனசினுடைய வேலை அல்லது பணி, த ஃபங்க்ஷன் ஆஃப் த மைண்ட் என்றால் நினைத்தல். த ஃபங்க்ஷன் ஆஃப் த பாடி என்றால் டு கெட் இன்வால்வ்ட், டு கெட் இன்டல்ஜ்ட் இன் செவரல் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இந்த ரெண்டும் தான் பணி, வேலை. ஆத்மாவாக இருக்கும்போது அந்த ஜீவன் எந்த வேலையும் செய்யலை, அது பாட்டுக்கு இருக்குது. அப்போ அதை என்ன சொல்லலாம்? இருத்தல். இட் இஸ் தேர். அஸ்தி, அது இருக்கிறது. இட் இஸ் தேர், இட் இஸ் அவைலபிள், இட் எக்ஸிஸ்ட், அது இருப்பு நிலை. அஸ்தி அப்படிங்கிற நிலை. இந்த ஆன்மாவின் தொடர்பு தான் ஆஸ்திகம், ஆன்மீகம். ஆன்மா, ஆன்மீகம், அஸ்தி இருக்கிறது என்பதனால் ஆஸ்திகம். சரி, இப்போ இந்த ஆன்மா இந்த தேகத்தோடும் மனசோடும் சேரும்போது தான் செயல்பட ஆரம்பிக்கிறது. இது செயல்படுவதனால பலம்னு நினைக்கிறோம், பல நேரத்தில் அதுதான் பலவீனம். மனசு சிந்திக்க முடிகிறது, சிந்திக்க முடிகிறதனால் என்ன வருகிறது? எதையோ சிந்திக்கிறது, கவலைகள் வருகின்றன. கையில் பணம் கிடைச்சா சந்தோஷம்னு நினைக்கிறோம். கொஞ்சம் நிறைய பணத்தை யாராவது கொண்டு வந்து கொடுக்கிறார்கள்னு வச்சுப்போம். கடவுள் தான் யார்கிட்டேயோ கொடுத்து நமக்கு அனுப்பிட்டார். கையில் வாங்கிக்கிறோம். வாங்கின போது ஒரு கணம், ஆஹா இவ்வளோ பணம், அடுத்த கணம் இதை எப்படி காப்பாற்றுறது? சரி, நமக்கு யார்கிட்டேயோ கொடுத்து அனுப்பினாரே, அந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரருக்கும் கொடுத்து அனுப்பியிருப்பாரோ? அப்போ நம்ம விட அவருக்கு நிறைய கிடச்சிருக்குமோ? அவருக்கு மாத்திரம் ஏன் நிறைய கிடச்சிது, நமக்கு மட்டும் ஏன் கம்மியாக கிடச்சிது? இப்போது நமக்கு கொடுத்து அனுப்பினதை வேறு யாராவது பார்த்துருப்பாங்களோ? இல்லை கொடுத்துட்டு போனவர் போய் சொல்லிட்டு போயிடுவாரோ? அப்போ யாராவது திருடுவதற்கு வந்து விடுவார்களோ? நேத்திக்கு ஒரு நண்பர் கடன் கேட்டாரே, கொடுக்க மாட்டேன், என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னமே, இப்போ அவர் திருப்பி வந்து இப்போ தான் பணம் இருக்கே கடன் கொடுன்னு கேட்பாரோ? இல்லைன்னா நாம் யார்கிட்டேயோ கடன் வாங்கியிருந்தோமே, அந்த கடனை இப்போ திருப்பி கேட்டு அவர் வருவாரோ? இல்லை ஒருவேளை இன்கம் டேக்ஸ் உயர்த்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இதை இன்கம்னு காட்டுறதா, கேபிட்டல் கெயின்ஸ்னு காட்டுறதா, என்னான்னு காட்டுறது? கடவுள் எனக்கு ஒரு கட்டு பணம் கொடுத்தால் மகிழ்ச்சி என்று நினைக்கிற மனம், அந்த ஒரு கட்டு பணம் வந்தவுடன் அதை எப்படி ஒழிப்பது, எப்படி பாதுகாப்பது, எப்படி மற்றவர்களுக்கு தெரியாமல் வைத்திருப்பது, எப்படியெல்லாம் சிந்திக்கிறது. அப்போ இந்த மனத்தினுடைய செயல்பாட்டால் பலம் இல்லை, பலவிதமான பலவீனங்கள். சரி, இந்த உடம்பு இருக்கே, இது ஓடி ஆடி செயல்படுகிறது. ரொம்ப ஓடி ஆடினா வேரண்டர், ரொம்ப தூரம் நடந்துட்டேன்னா, வழக்கமாக நடக்கிற 3 கிலோமீட்டர் தாண்டி இன்றைக்கி வாக்கிங்கில் 5 கிலோமீட்டர் போனேன்னா முட்டியெல்லாம் வலிக்கிறது, காலெல்லாம் வலிக்கிறது. இல்லை வேறு ஏதாவது ஒரு விதத்தில் இதனுடைய செயல்பாடுகள் யாரையோ காயப்படுத்தும். இந்த வாய் பேசுவது யாருடைய மனத்தையோ புண்படுத்தும். இல்லை கேட்கக்கூடாத ஏதோ ஒன்று அவர்கள் பாட்டு பேசி கொண்டு போகிறார்கள்னு மனசு சும்மா இருக்காது. இந்த உடம்பு வேலை செய்யும்போது கூடவே அந்த மனசும் சேர்ந்து வேலை பண்ணும். நம்மை பற்றிய யாரோ ஒருத்தர் அவதூறாக பேசுகிறார்கள், பேசிவிட்டு போகட்டுமே, அவர்கள் பேசுவதனால் நமக்கு என்ன 2 இன்ச் உயர்வோமா 2 இன்ச் குறைவோமா என்கிற எண்ணம் வராது. என்னை பற்றி எப்படி பேசினார்கள்? இந்த செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்து பலவிதமான துக்கங்களை தரும். அதனால தான் வேதங்களும் சரி, சாஸ்திரங்களும் சரி, பல்வேறு சம்பிரதாயங்களும் சரி, இந்த செயல்பாடுகள் இல்லாமல் அந்த ஆன்மா அது மாத்திரம் அப்படியே இருந்தால் அது பரமானந்தம், சிதானந்தம் என்றெல்லாம் சொன்னார்கள்.
ஆத்ம சாட்சா்காரம் என்று அத்வைத்தம் சொல்லும். சாயுஜ்யம் என்று பிற சம்பிரதாயங்கள் சொல்லும். பௌத்தம் நிர்வாணம் என்று சொல்லும். சமணம் கேவல ஸ்திதி கைவல்யம் என்று சொல்லும். கைவல்யம் கேவலம்னா என்ன அர்த்தம்? கேவலம்னா நாம் இன்னைக்கு நினைக்கிற அர்த்தம் வேற. அது இல்லை அந்த வார்த்தைக்கான பொருள். ஒன்று மாத்திரம் இருப்பது. இன்னமும் கூட வடமொழியிலேயும் ஹிந்தியிலேயும் கேவலம் என்கிற போது அந்த கேவலம் என்ன? ஒன்லி தட் இல்லையா? இது மாத்திரம் என்று சொல்லுவதற்கு கேவலம் என்கிற அந்த சொல்லை பயன்படுத்துவார்கள். எது தான் மாத்திரம் அப்படியே ரெசிடுவலாக இருக்கிறதோ, தான் மாத்திரம் இருக்கும்போது தட் இஸ் த ரெசிடியூ, நத்திங் எல்ஸ். அந்த தான் மாத்திரம் ரெசிடுவலாக ஸ்வச்சமாக இருக்கிற அந்த நிலைக்குத்தான் கேவல ஸ்திதி என்று பெயர். கேவல ஞானம் என்றே சமணம் அதை சொல்லும். ஜினர்கள், ஜிதேந்திரியர்கள், இந்திரியங்களை வென்ற ஜினர்கள் கேவல ஞானத்தில் இருக்கிறார்கள். அப்போ என்ன அர்த்தம்? அந்த ஆத்மாவிலேயே லயித்து இருக்கிறார்கள். ஆத்மா எங்கே இருக்குது? உள்ளே இருக்குது. அந்த ஆத்மாவுக்காகத்தான் அந்த ஆன்மா வளர வேண்டும், பக்குவப்பட வேண்டும். அது வளராது, நாம் நினைக்கிற மாதிரி நாட் இன் க்ரோத் அண்ட் டைமென்ஷன்ஸ். ஆனால் அது பக்குவப்படுவதற்காக, அது லௌகீகங்களிலே இருந்து தன்னை அகற்றிக்கொண்டு தன்னிலேயே லயித்திருப்பதற்காகத்தான் தவம் போன்ற பயிற்சிகள் எல்லாம். அந்த ஆத்ம சாட்சாகாரம். அப்போ சுற்றிலும் இருக்கிற காடு, அங்கே முள் குத்துது, கல் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டமாக இருக்குது, கல் கடினமாக இருக்குது, இங்கே படுக்கிறதுக்கு இடம் இல்லை, இங்கே வசதி இல்லை, இங்கே தலைமையிலேயே மழை பெய்யுது, இங்கே வெயில் அடிக்குது, இந்த மாதிரி சுற்றிலும் இருக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த எக்ஸ்டர்னல் விஷயங்கள் கெனாட் இன்ஃப்ளூயன்ஸ் என்கிற நிலையில் தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனையே, தங்களுக்குள்ளேனா அப்போ பாடி கான்ஷியஸ்னஸ் வருது, அந்த பாடி கான்ஷியஸ்னஸ் கூட இல்லாமல் அந்த ஆத்ம லைப்பிலேயே தன்னை எண்ணும் அத்தகை புகுந்துளார் துண்ணு தண்டகம். தன்னையே எண்ணி, இது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும்போது வேத மகா வாக்கியமாக தெரிகிறது. அகம் பிரம்மாஸ்மி இஸ் ஆல்ரெடி அண்ட் வெரி ஆஃபன் அசோசியேட்டட் வித் அத்வைதா ஃபிலாசபி. ஆனால் வேறு எந்த ஃபிலாசபியை எடுத்துக்கொண்டாலும், இங்கே ஃபிலாசபிங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் எந்த ஃபிலாசபியை எடுத்துக்கொண்டாலும், அது சைவ சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, விசிஷ்டாத்வைத்தமாக இருந்தாலும் சரி, துவைத்தமாக இருந்தாலும் சரி, பௌத்தமாக இருந்தாலும் சரி, சமணமாக இருந்தாலும் சரி, நியாய வைசேஷிகமாக இருந்தாலும், நியாய வைசேஷிகமும் கைவல்யத்தை பற்றித்தான் சொல்கிறது. இப்படி எந்த ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபியாக இருந்தாலும் அந்த உள்ளிருக்கும் ஆன்மாவை அல்லது உள்ளிருக்கும் இறைத்தன்மையை அதையே எண்ணிக்கொண்டு தவம் செய்யக்கூடியவர்கள் தன்னை எண்ணும் அத்தகை புகுந்துளார் துண்ணு தண்டகம். ஆத்மசாட்சாகாரத்தில், ஆத்மானுபவத்தில், பரமானந்தத்தில், சிதானந்தத்தில், சாயுஜ்யத்தில் திளைத்திருக்கக்கூடிய அந்த தவசிகள் நிறைய இருக்கிற தண்டகவனம், அந்த தண்டகவனத்தை விரைவாக அடைந்தார்கள். அந்த தண்டகவனத்தை அவர்கள் அடைய தண்டகவன பகுதியில் அவர்கள் பல இடங்களில் தேடுகிறார்கள். அங்கே ஒரு அழகான இடத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த அழகான இடத்திற்கு முண்டகத்துறை என்று பெயர். உண்டு அகத்துளார் உறையும் ஐம்பொறி கண்டகர்க்கு அருங்காலன் ஆயினார் தண்டகத்தையும் தடவி ஏகினார் முண்டகத்துறை கடிது முற்றினார். இப்போ போன பாட்டில் என்ன பார்த்தோம்? போன செய்யுள்ள அவர்கள் தண்டகவனத்திற்குள் நுழைந்தார்கள். தண்டகவனத்தில் இருப்பவர்கள் யார்? தன்னையே எண்ணும் தவசிகள். அந்த தவசிகள் தங்களுடைய ஐம்பொறிகளை கண்ட்ரோல் பண்ணினவர்கள்.
இந்த 5 பொறிகளுக்கும் என்ன பெயர்னா, நமக்குள்ளேயே இருக்கிற உடன் பிறந்தே கொல்லும் வியாதிகள். நம்முடைய பகைவர்கள் வெளியில் இல்லை. கண் நமக்கு பகைவன், காது நமக்கு பகைவன், நான் நமக்கு பகைவன். எதை சாப்பிட வேண்டுமோ அதை மாத்திரம் சாப்பிடாமல், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு, ஆஹா எவ்வளவு சுவையாக இருக்கிறது தெரியுமா என்று அதையெல்லாம் பாராட்டி, அப்படி பாராட்டும் போதே அந்த உணவு வகைகளை சீராட்டி, இப்போ பகைவன் யாரு? அருந்தியது எது என்று தெரிந்து கொண்டு, அருந்த வேண்டுவது எது என தெரிந்து கொண்டு, வேண்டாததை ஒதுக்க வேண்டும். வள்ளுவ பேராசானும் அதைத்தானே சொன்னார். எது நமக்கு ஒத்து வராதோ அதை ஒதுக்க வேண்டும். அப்போது அந்த உணவே மருந்தாக மாறிவிடும். ஆனால் உணவே நோயாக எப்போது மாறுகிறது? நா என்கிற அந்த பொறி கண்டமேனிக்கு வேலை செய்யும் போது. அதே மாதிரி தான் கண். சில விஷயங்களை பார்த்து மயங்கி போகிறோம். கானல் நீரை பார்த்து மயங்கி போகிறோம், தண்ணீர் என்று மயங்கி போகிறோம். இந்த பொறிகள் இவைதான் நம்முடைய பகைவர்கள். ஐம்பொறி கண்டகர், ரொம்ப அழகான வார்த்தை அது. கண்டகம்னா முள்ளுன்னு அர்த்தம். கண்டங்கத்திரினா முள் இருக்கிற கத்திரி, கண்டகர்னா முள் இருப்பவர்கள். இந்த பொறி 5 பொறிகளும் நமக்கே உள்ளுக்குள்ளே இருந்து முள்ளாக குத்தி கொண்டிருக்கிறது. காலில் முள் குத்திடுச்சுன்னு வச்சுப்போம், பாதத்தில். சில சமயத்தில் அந்த கெரட்டின் லேயர்ஸில் என்ன ஆகிடும்னா, அந்த முள் வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள்ளே போயிடும். அப்புறம் அதை எடுக்கிறதுக்கு படாத பாடுபடணும். உள்ளுக்குள்ளே இருந்து குத்திக்கொண்டே இருக்கும். எந்த இடத்துல இருக்குதுன்னு சரியாக லொக்கேட் பண்ண முடியாது. அதை எடுக்கிறதுக்கு தவிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல அந்த கெரட்டின் லேயர்ஸ்லாம் அப்படியே ஸ்கேலியாக இருக்கும். அந்த ஸ்கேல்ஸுக்குள்ளே எங்கே போய் உட்காந்துருக்குன்னு தெரியாது. ஒரு சின்ன பிட்டு, கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன முள், அந்த முள் போய் உள்ளே உட்காந்து படாத பாடுபடுத்தும். அதே மாதிரி தான் இந்த 5 பொறிகளும் முற்களாக நமக்குள்ளேயே முட்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றன. உண்டு உறையும் ஐம்பொறி கண்டகர்க்கு. உள்ளுக்குள்ளேயே இருக்கிற நம்முடைய உடலுக்குள்ளேயே உண்டு அகத்துளார். நம்முடைய உள்ளுக்குள்ளேயே, நம்முடைய உடலுக்குள்ளேயே இருந்து கொண்டு, நம்முடைய அகத்திலேயே இருந்து கொண்டு நமக்கே பிரச்சனை தரக்கூடிய, முள்ளாக குத்தக்கூடிய அந்த 5 புலன்கள். அந்த 5 புலன்களையும், 5 பொறிகள், புலன்கள். இந்த புலன்கள் பொறிகள்னு சொல்லும்போது மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 பொறிகள். இந்த 5 பொறிகளால் கிடைக்கக்கூடிய 5 வகையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ், இவை எல்லாம் சேர்ந்து தான் மொத்தமாக முள்ளாக குத்துகிறது. அந்த முள்ளாக இருக்கிற 5 பொறிகள் கொண்ட முட்களுக்கு, நமக்குள்ளேயே இருக்கிற அந்த 5 முட்களுக்கும் அருங்காலன் ஆயினார். அந்த முள்ளா குத்துகிற இந்த 5 பொறிகளுக்கும் காலனாக, யமனாக இருக்கக்கூடியவர்கள் யாரு? தன்னையே எண்ணி தண்டகவனத்தில் தவசிகளாக இருப்பவர்கள். இந்திரிய நிகிரகம் என்பார்களே, அந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது தான் தவம். காட்டுக்கு போய் செய்வது தவம்னு அர்த்தம் இல்லை. தண்டகவனத்தில் ஏன் செய்தார்கள்னா, இந்த கண்ணு காது எல்லாம் வேலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக. யாராவது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் கூட இவர்களால் தவம் செய்ய முடியாதானா? முடியும். ஆனால் எங்கே பிரச்சனை வரும்னா, பக்கத்தில் யாராவது உட்கார்ந்து தவம் பண்ணுகிறீர்களா, நானும் கூட சேர்ந்து பண்ணட்டுமா, இப்படின்னெல்லாம் கேட்டு தொந்தரவு கொடுப்பார்களே என்பதற்காகத்தான். அது மாத்திரம் அல்ல. காட்டுக்கு போனால் தான் தபஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? ரொம்ப விதண்டாவாதமா. அவர்கள் காட்டுக்கு போனதற்கு என்ன காரணம் தெரியுமா? தேவர் ஷர்க்கிங் லக்ஸுரிஸ். வீடுன்னு ஒன்று இருந்தால் அந்த வீட்டில் அப்படி சாஞ்சு உக்காந்து, இல்லை காட்டில் எங்கே உட்காரதுன்னே தெரியாது. நடந்து கொண்டே இருக்க வேண்டி இருக்கலாம், உலவிக்கொண்டே இருக்க வேண்டி இருக்கலாம். படுப்பதற்கு இடம் இருக்காது, உட்காருவதற்கு இடம் இருக்காது. எந்த நேரத்தில் புலி சிங்கம் பாயும்னு தெரியாது. அப்போ லக்ஸுரீஸை விட்டுட்டு இது போன்ற கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது.
புலியும் சிங்கமும் வந்து பாய்ந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். வியாசருடைய தந்தை பராசரர், அந்த பராசரர் தன்னையே புலிக்கு இரையாக கொடுத்தாராம். அப்போ அதுதான் காட்டுக்கு போய் அவர்கள் தவம் செய்ததோட கான்செப்ட் அதுதான். தேவர் டினையிங் லக்ஸுரிஸ் டு தெம்செல்ஸ். இன்னொன்று, ஒரு வீடுன்னு உட்காந்து அந்த வீட்டில் பிடிமானம் வந்துடும். இது என்னோட இடம், நான் நேற்றுக்கும் இங்கே தான் தவத்தில் உட்காந்தேன், இந்த இடத்துல தான் உட்காந்தேன், நாளைக்கும் இங்கே தான் உட்காருவேன், நாளன்னைக்கும் இங்கே தான் உட்காருவேன்னா அந்த இடத்துக்கிட்ட இது என்னோட இடம்ங்கிற ஏதோ ஒரு கிளைம் வந்துடும், மமகாரம் வந்துடும். மமகாரத்துக்கு அப்புறம் அகங்காரமும் கூட சேர்ந்து வரும். இதையெல்லாம் டினை பண்ணுறதுக்காகத்தான் அவர்கள் காட்டுக்கு போனார்களே தவிர நாம் நினைக்கிற மாதிரி காட்டுக்கு போனாதான் தவம் செய்வதா என்று அல்ல. அதுவும் ஒரு கான்செப்ட் உண்டு. காட்டுக்கு போனால்தான் தவம் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை, நாட்டிலேயே பண்ணலாம். ஆனால் அந்த பிடிமானமும் கூட வந்துவிடக்கூடாது. அகத்துளார் உரையும் ஐம்பொறி கண்டகர்க்கு அரும்காலன் ஆயினார் தண்டகத்தையும் தடவி ஏகினார். அவர்களெல்லாம் வசிக்கக்கூடிய அந்த தண்டகத்தை தடவி, அந்த தண்டகம் இருக்கக்கூடிய பகுதியில், முனிவர்கள் இருக்கிற பகுதியில் நன்றாக தேடி பார்த்துவிட்டு அங்கே இல்லை சீதை என்பதை தெரிந்து கொண்டு முண்டகத்துறை கடிது முற்றினார். முண்டகத்துறை என்கிற இடத்திற்கு அவர்கள் விரைவாக சென்றார்கள். அள்ளல் நீர் எலாம் அமரர் மாதரார் கொள்ளை மாமுலை கலவை கோதையின் கள்ளும் நாரலின் கமலவேலி வாழ் புள்ளும் மீன் உணா புலவு தீர்தலால். தொடர்ந்து வரக்கூடிய சில பாடல்கள் அந்த முண்டகத்துறையை விளக்கக்கூடிய பாடல்கள். வால்மீகி முண்டகத்துறை என்கிற இடத்தை பற்றி சொல்லவில்லை. ஆனால் கம்பர் சொல்கிறார், இது கம்பருடைய கற்பனையாக இருக்கலாம் என்று கூட சிலர் கருதுகிறார்கள். ஆனால் கம்பர் காட்டிய அந்த முண்டகத்துறை எங்கே என்பதை நம்மால் இப்போது அடையாளம் காண முடியவில்லை. அந்த முண்டகத்துறையில் தண்ணீர் இருக்குது. துறைன்னு சொல்லும்போதே அது நீர் வளம் நிறைந்த பகுதியாக, நீரில் இறங்கி நீராடக்கூடியவர்கள் நீரில் இறங்கி நீராடுவதற்கு வசதியாக இருக்கிற இடம்தான் துறை. படித்துறை அப்படிம்பார்களா இல்லையா? இப்போ அந்த பகுதியில் நிறைய நீர் இருக்குது. அந்த நீரில் கொஞ்சம் சேறு கலந்துருக்கு. நல்ல மண் வளமும் நல்ல நீர் வளமும் இருந்தால் அது சேறு இருக்கும், சேறு இல்லாமல் இருக்காது. பர்ஃபெக்டாக அப்படியே தண்ணீர் மாத்திரம்னா மண்ணே இல்லாமல் இருந்தால் தான் நடக்கும். சொல்லப்போனால் அந்த தண்ணீரும் மண்ணும் கலந்தால் அந்த சேருதான் அழகு என்றுதான் தமிழ் பாரம்பரியம் நினைக்கிறது. செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்றுதானே சங்க இலக்கியம் காட்டுகிறது. மேலே இருந்து பெய்கிற மழை, கீழே இருக்கிற செம்மண், இரண்டும் சேர்ந்து செம்புல பெயல் நீர். அங்கே நீரும் மண்ணும் தனித்தனியாக பிரிக்க முடியாத நிலைக்கு போய்விட்டன. செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தன. அப்போ அப்படி இருக்கிற சேரு, அந்த சேரு அழகு என்று நினைக்கிற பாரம்பரியம். அள்ளல்னா சேருன்னு அர்த்தம். அள்ளல் நீர் எலாம், அங்கே சேற்றோடு கலந்திருக்கிற இடம் எப்படி தெரிகிறது? அது முண்டகத்துறை. முண்டகம்னா தாமரை. முண்டகக்கண்ணி அம்மன், முண்டகண்ணி அம்மன்னு மாற்றிட்டோம். முண்டகக்கண்ணி அம்மன், தாமரை கண்களை கொண்டவள். அந்த முண்டகத்துறை தாமரை இருக்கணும்னு சொன்னால் வெறும் நீர் மாத்திரம் இல்லை, அதில் அந்த மண் வளமும் சேர்ந்து சேற்றில் செந்தாமரை அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அள்ளல் நீர் எலாம், அங்கே இருக்கக்கூடிய நிறைய அந்த சேறு கலந்த தாமரை இருக்கிற அந்த பகுதியின் நீர். அந்த நீரில் யார் வந்து நீராடுவார்கள்? அமரர் மாதரார், வானலோகத்தை சேர்ந்த பெண்கள் வந்து நீராடுவார்கள். அப்படி அவர்கள் நீராடும்போது என்ன நடக்கும்? அவர்கள் தங்களுடைய மார்புகளில் பூசி இருக்கிற சந்தனம் எல்லாம் அதிலே கலந்துவிடும். கொள்ளை மாமுலை கலவை, அவர்களுடைய முலைகளில் மார்புகளில் அவர்கள் பூசியிருக்கிற சந்தன கலவை, சந்தனமும் பிற வாசனாதி திரவியங்களும் சேர்ந்து அந்த கலவை இதிலே கலந்துவிடும். அடுத்தது என்ன நடக்கும்? கோதையின் கள்ளும் நாரலின்,
அவர்கள் கூந்தல்ல மலர்கள் சூட்டி இருப்பார்கள், மலர் மாலைகள். அந்த மலர் மாலையில் இருக்கிற தேன் மகரந்தம், இப்போ அந்த தேன் மகரந்தமும் இந்த சந்தனமும் கலந்து விடும் அந்த தண்ணீரில். அந்த தண்ணீரில் அதெல்லாம் கலந்ததுனால என்னாச்சு, அந்த தண்ணியில் வேற என்ன இருக்கும், இயல்பாக மீன் இருக்கும். அந்த மீன் இந்த தேன் இந்த சந்தனம் எல்லாம் சேர்ந்து அந்த மீன் மேலே அப்படியே படர்ந்து அந்த மீன்கள் அங்கேயே சுற்றி சுற்றி வருவதனால் இயல்பாக மீனுக்கு இருக்கிற மீன் வாசனை போய் இந்த வாசனை எல்லாம் சேர்ந்து விடும். என்ன அழகான ஒரு விஷுவலைசேஷன். அந்த சேற்று தண்ணீர் பகுதியில் இருக்கிற மீன்கள் அங்கே வந்து நீராடுகிற தேவலோகத்து பெண்கள் அவர்களுடைய கூந்தலில் இருக்கிற பூவிலிருந்து வந்த மகரந்த தேன் அதை பருகி இருந்தால் பருகி இருக்கலாம், இல்லை பருகலைன்னா கூட அந்த வாசனை கலந்து அவர்களுடைய அந்த சந்தன வாசனையும் கலந்து அந்த மீனெல்லாம் அப்படியே இயல்பான மீன் வாசனையை விடுத்து இந்த நறுமண வாசனையில் இருக்கின்றன. நமக்கு அது நறுமண வாசனை. லெமன் கிராஸ் ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்குது, நமக்கு அது நல்ல வாசனையாக இருக்கும். ஆனால் கொசுக்களுக்கு அந்த வாசனை பிடிக்காது, கரப்பாம்பூச்சிகளுக்கு அந்த வாசனை பிடிக்காது. இப்போ இந்த மீன்கள் வாசனை மாறிப்போச்சு, இயல்பான மீன் வாசனை போயிடுது. இந்த மீன்களை எவை சாப்பிடும், அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பறவைகள் தான் இந்த மீன்களை சாப்பிடும். கமலவேலி வாழ் புல், கமலவேலிங்கிறது முண்டகத்துறைக்கு இன்னொரு பெயர், கமலவேலி. கமலவேலி வாழ் புல், அங்கே வசிக்கிற அந்த பறவைகள் இந்த மீன்களை உண்ணா. மீன் உணா. ஏன் மீன் உண்ணப்படவில்லை அந்த பறவைகளால் என்றால், மீன் உணா புலவு தீர்தலால். இதனுடைய இயல்பான அந்த புலவு வாசனை இல்லாமல் இந்த நறுமண வாசனை வந்துவிட்டதனால் அந்த பறவைகளுக்கு இந்த மீன்களை தின்ன பிடிக்கவில்லை. பறவைகளுக்கு மீன் அதனுடைய இயல்பான புலவு வாசனையோடு இருக்க வேண்டுமே தவிர அந்த வாசனை இல்லாத போது அவற்றால் இந்த மீன்களை சாப்பிட முடியவில்லை. அந்த புலால் வாசனை, புலவுனா புலால்னு அர்த்தம், புலால் நாற்றம், மாமிசத்தினுடைய வாசனை தான் புலவு. அந்த புலவு வாசனை இல்லாததனால் இந்த மீன்களை அந்த பறவைகள் சாப்பிடவில்லை. மீன்கள் அங்கேயே சுற்றி கொண்டிருக்கின்றன. குஞ்சரம் குடைந்து ஒழுகு கொட்பதால் விஞ்சை மன்னர்பால் விரக மங்கைமார் நஞ்சு வீணையின் நடந்து பாடலான் அஞ்சுவார் கணீர் அருவி ஆறு அரோ. விஞ்சை மன்னர்பால் விரக மங்கைமார். விஞ்சை மன்னர்கள் அப்படிங்கிறது வித்யாதர ஆண்கள். அந்த வித்யாதர ஆண்கள் அவர்கள் பாட்டுக்கு பாடிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதனால் வித்யாதர பெண்கள் அவர்களுக்கு அந்த விரகம், விரகதாபம், அந்த விரகதாபத்தோடு வந்து இந்த தண்ணீர் இருக்கிற முண்டகத்துறை பகுதியில் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய கணவன்மார்கள் தங்களை பார்க்கவே இல்லையே, அந்த வித்யாதரர்கள் அவர்கள் பாட்டுக்கு ஏதோ பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திரிலோக சஞ்சாரம் போய்விட்டார்கள், அந்த தலைவர்கள் இல்லையே என்று வித்யாதர தலைவிமார்கள் விரகம் கொண்டு அவர்கள் இங்கே வந்து சோகமாக உட்கார்ந்திருக்க, இந்த முண்டகத்துறையில் இருக்கிற மனித பெண்கள் வீணையின் நடத்து பாடலான், அவர்கள் வீணை இசைத்து கொண்டு அவர்கள் சந்தோஷமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வித்யாதர பெண்களுக்கு இந்த வீணை இசை இன்னமும் விரகத்தை அதிகப்படுத்துகிறது. வீணையின் நடத்து பாடலான் விரக மங்கைமார் நஞ்சு, அவர்களுக்கு இது நஞ்சாக விஷமாக இருக்கிறது. அப்படியே தங்களுடைய கணவன்மார்கள் இன்னும் வரவில்லையே என்று அச்சப்பட்டு கொண்டு அஞ்சுவார் கணீர் அருவி ஆறு, அப்படியே அவர்களுடைய கண்களிலே இருந்து ஆறு கொட்டுகிறது. அந்த பிரிவாற்றாமையால் அவர்கள் கண்களிலே இருந்து கண்ணீர் ஆறு கொட்டுகிறது. அந்த கண்ணீர் ஆறு கொட்ட எவ்வளவு கண்ணீர் கொட்டுகிறதுனா, குஞ்சரம் குடைந்து ஒழுகு கொட்பு. குஞ்சரம்னா யானை. யானை குடைந்து குடைந்து நீராடக்கூடிய அளவுக்கு பெரியதாக இந்த கண்ணீர் அருவி அங்கே சேர்ந்து விட்டது.
வித்யாதர பெண்களின் கண்களிலே இருந்து வருகிற கண்ணீர் அருவியாக பாய்ந்து அங்கே அப்படியே சேகரமாகி இருக்கிறது. அந்த சேகரம் எந்த அளவுக்கு பெருசுன்னா யானைகள் குடைந்து நீராட முடியும். கொட்புனா தன்மைன்னு அர்த்தம். குஞ்சரம் குடைந்து ஒழுகு கொட்பு. குஞ்சரங்கள் குடைந்து நீராடக்கூடிய அளவுக்கு தன்மை படைத்ததாக அந்த கண்ணீர் அருவி அங்கே சேகரமாகி இருக்கிறது. கமுகவார் நெடும் கனக ஊசலில் குமுதவாயினார் குயிலை ஏசுவார் சமூகவாளியும் தனுவும் வாழ் முகத்து அமுத பாடலார் அருவி ஆடுவார். அங்கே அழகான பெண்கள். எப்படிப்பட்ட பெண்கள்னா குமுதவாயினார் குயிலை ஏசுவார். அவர்களுடைய செவ்வாம்பல் மலர் போல குமுத மலர் போல இருக்கிற அந்த சிவப்பு வாய்களினால் அவர்கள் பேசும்போது குயில் குரல் தோற்று போகும். மகாகவி பாரதி பராசக்தி கிட்ட கேட்கும்போது ஒன்று கேட்டார். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேண்டும். அது என்ன கத்தும் குயில்? குயில் சாதாரணமாக கூவும் இல்லையா? குயில் கூவும்னு தானே சொல்லி கொடுப்பார்கள். இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல. அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் குயில் கூவும், மயில் அகவும், அதுக்கு பெயர் உண்டு. யானை பிளிரும். குயில் கத்தும்னு சொன்னால் மார்க்கு கிடைக்காது. ஆனால் பாரதியாரே என்ன பண்ணிட்டார்னா கத்தும் குயிலோசையினர். அது என்ன கத்தும் குயிலோசை? எங்களுக்கு தெரிந்து குயில் கூவும். நாங்கள் போய் கத்தும் குயில்னு பள்ளிக்கூடத்தில் எழுதினா, பாரதியாரே சொல்லியிருக்காருன்னு போய் பள்ளிக்கூடத்தில் எழுதினா மார்க்கு கிடைக்காதே. ஏன் கத்தும் குயிலோசை தெரியுமா? கோல குயிலோசை கண்ணம்மா உன் குரல் இனிமையடி. அந்த குயில் ஒன்றுமே இல்லை. கோல குயிலோசை எங்கே இருக்குது தெரியுமா? கண்ணம்மா உன்னுடைய குரலில் இருக்கிறதுன்னாரே, அந்த மாதிரியான பெண்கள். குமுதவாயினார் குயிலை ஏசுவார். அவர்களுடைய அந்த வாய் சொல், அந்த கிள்ளை மொழி குயில் மொழியிலும் இனிமையாக இருக்கும். குயிலை ஏசுவார். சமூகவாளியின் தனுவும் வாழ் முகம். சமூகம்னா கூட்டம். சமூகம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த வார்த்தைக்கே கூட்டம்னு பேர். சமூகம். சக என்றால் எல்லாம் சேர்ந்து பக்கத்தில். சக அப்படிங்கிறோமே, ஃபெலோ அப்படின்னு அர்த்தம். ஃபெலோ பீயிங், சக மனிதன். சகன்னா பக்கத்தில் பக்கத்தில். அப்போது சமூகம் என்பது எல்லாம் சேர்ந்தது. சமூகவாளி அப்படின்னா இங்கே நிறைய அம்புகளை வச்ச மாதிரி இருக்குது. வாளினா அம்பு. இந்த பெண் ஒவ்வொருத்தியோட கண்ணும் அம்பு. அம்பு மாதிரி இருக்கிற கண்கள், அம்பு விழிகள். அம்பு எவ்வளவு கூர்மையாக இருக்குமோ அவ்வளவு கூர்மையான பார்வை கொண்ட விழிகள். அம்புகளாக இருக்கக்கூடிய கண்கள். நிறைய கண்கள். நிறைய கண்கள். நான் ஒரு பெண்ணுக்கு 2 கண் தானே அப்படின்னா நிறைய பெண்கள் இருக்கிறார்கள். அதனால் அது சமூகவாளி. இந்த பெண்கள் முகத்தில் வில்லும் இருக்கு. அவர்களுடைய புருவங்கள் தான் வில். சமூகவாளியும் சமூகதனுவும். நிறைய அம்புகளும் விற்களும் இருக்கக்கூடிய இந்த அம்புகளையும் விற்களையும் தங்களுடைய முகத்தில் கொண்ட சமூகவாளியும் தனுவும் வாழ் முகத்து அமுத பாடலார். நல்ல அமுதமாக பாடல் பாடக்கூடியவர்கள். அப்படி பாடிக்கொண்டே அருவி ஆடுவார். அந்த முண்டகத்துறையில் இருக்கிற அருவியில் அவர்கள் நீராடுகிறார்கள். அப்படி அருவியில் நீராடக்கூடிய அந்த பெண்கள் அவர்கள் இன்னொன்றும் செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்னா கமுகவார் நெடும் கனக ஊசலில் ஆடுவார். கமுகவார் நெடும் கனக ஊசல். கமுகன்னா பாக்கு. பாக்கு மரத்தில் ஊஞ்சல் கட்டி வச்சிருக்கு, தங்க ஊஞ்சல். அந்த ஊஞ்சலில் அவர்கள் ஆடுகிறார்கள். பெரியோர்களே, இந்த பாட்டுக்கு ஒரு பாடாந்திரம் உண்டு. அமுத பாடலார் என்று வருவதனால் அது அருவி, மோனைக்கு மோனை என்று எண்ணுகிறார்கள். ஆனால் சில ஆய்வாளர்கள் மிக அற்புதமாக அதை எடுத்து காட்டுகிறார்கள். அமுத பாடலார் மருவி ஆடுவார். மருவின்னு சொல்லும்போது பொருந்தின்னு அர்த்தம் வரும். இங்கே அருவியை பற்றி வரல.
ஊஞ்சல் பற்றி வருகிறது. பாக்கு மரத்தில் இருக்கிற ஊஞ்சல்னா அங்கே அருவியில் ஆடிவிட்டு இங்கே ஊஞ்சலில் ஆடினார்கள்னா கொஞ்சம் ரிடண்டண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல அருவிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு மருவின்னு போட்டால் கமுகவார் நெடும் கனக ஊசலில் குமுதவாயினார் குயிலை ஏசுவார் சமூகவாளியும் தனுவும் வாழ்முகத்து அமுத பாடலார் மருவி ஆடுவார். இது எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகும்னா, குமுதவாயினார் குயிலை ஏசக்கூடியவர்கள், சமூகவாளியும் தனுவும் வாழ்முகத்து அமுத பாடலாக பாடக்கூடியவர்கள் கமுகவார் நெடும் கனக ஊசலில் மருவி அங்கே பொருந்தி இருந்து ஆடுகிறார்கள். ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே பாடுகிறார்கள். இணைய ஆய ஒன் துறையை எய்தினார். இப்படியெல்லாம் இருக்கிற அந்த முண்டகத்துறை. இதெல்லாம் முண்டகத்துறைக்கான விவரிப்பு. கொஞ்சம் பின்னால் போய் பார்த்தோம்னா, முண்டகத்துறை கடிது முற்றினார், வந்துவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முண்டகத்துறையில் மீன்கள் கூட நறுமணம் பொருந்தி இருக்கின்றன. மகாபாரதத்தில் மத்ஸ்யகந்தி என்று ஒரு பெண் வருவாள். மத்ஸ்யகந்தி, அவளுக்கு மீன் வாசனை அவளுடைய உடம்பெல்லாம் இருந்தது. தண்ணீரிலே தெப்பம் ஓட்டக்கூடிய பெண். மத்ஸ்யம் மீன், கந்தம் மத்ஸ்யகந்தி. அவள் பரிமளகந்தியாக மாறினாள். பராசர முனிவர் அவளுக்கு வரம் கொடுக்க, அந்த பராசரர் கொடுத்த வரத்தால் அவள் பரிமளகந்தியாக சுகந்தம் வீசினாள் என்று ஒரு கதை உண்டு. பராசர முனிவருக்கும் இந்த மத்ஸ்யகந்திக்கும் பிறந்த மகன்தான் கிருஷ்ணத்வைபாயனர் என்று பெயரிடப்பட்டு பிற்காலத்தில் வேதவியாசர் என்று மிளர்ந்தவர். பரிமளகந்தியானவள்தான் காலப்போக்கில் சந்தனு மகாராஜாவை திருமணம் செய்து கொண்டு சத்யவதி என்கிற ராஜமாதாவாக திகழ்ந்தாள் என்று பார்க்கிறோம். மீனினுடைய வாசனை போய்விட்டது. அப்படி மீன் வாசனை மாறிய முண்டகத்துறை. வித்யாதர பெண்களின் கண்ணீர் சேகரத்தில் யானைகள் கூட நீராடக்கூடிய முண்டகத்துறை. அந்த பகுதியில் இருக்கிற பெண்களெல்லாம் குயில் மொழியை தோற்கடித்து கொண்டு அமுதகானம் இசைத்து பாக்கு மர ஊஞ்சல்களில் ஆடிக்கொண்டிருக்கிற முண்டகத்துறை. இணைய ஆய ஒன் துறையை எய்தினார். இப்படி இருக்கிற அந்த அழகான துறையை அவர்கள் எய்தினார்கள். நினையும் வேலைவாய் நெடிது தேடுவார். எல்லா இடத்திலேயும் நினைந்து 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 அந்த பகுதியில் இருக்கிற எல்லா இடத்திலேயும் தேடுகிறார்கள். நினைக்கக்கூடிய மாத்திரத்திலேயே நிறைய இடங்களில் தேடுகிறவர்கள் என்றும் அதற்கு பொருள் சொல்லலாம். நினையும் வேலைவாய், நினைத்த மாத்திரத்திலேயே நெடிது தேடக்கூடியவர்கள் தேடினார்கள். வினய வார் குழல் திருவை மேவலார். அழகாக அலங்கரிக்கப்பட்ட நீண்ட கூந்தலை கொண்ட அந்த திருமகளான சீதையை காணவில்லை. புனையும் நோயினார். அவர்களுக்கு வருத்தம் என்கிற நோய் சூழ அங்கே இருந்து வேகமாக அடுத்த இடத்திற்கு போகிறார்கள். அது என்ன? அலங்கரிக்கப்பட்ட கூந்தல். ஒரு பெண்ணுடைய கூந்தலை பலவிதமாக ஷடை பின்னி என்றெல்லாம் சொல்கிறோமா இல்லையா? அப்படி பலவிதமாக அலங்கரிக்கலாம். கூந்தலுக்கே கூட ஐம்பால் என்று ஒரு பெயர் உண்டு. ஐம்பால் ஏனென்றால் 5 விதமாக அந்த காலத்தில் அலங்கரிப்பார்களாம். முடி என்கிற போது அதை முடிந்து 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 அதிலே இப்படியும் அப்படியுமாக இப்படியும் அப்படியுமாக இப்போது சொல்கிறோமே 3 கால் பின்னல், அப்படி முடிந்து முடிந்து அதனை அழகுபடுத்துவது, அதுதான் ஜடை பின்னி போடுவது. இந்த ஜடையிலேயே கூட 5 கால் 7 கால் எல்லாம் பின்னுவார்கள். முடி என்பது அந்த பின்னி பின்னி கொண்டு வரக்கூடியது, முடிந்து முடிந்து கொண்டு வரக்கூடியது. குழல், அந்த குழல் என்பது நீளமாக ஆனால் சற்றே சின்ன சின்ன சுருட்டைகளோடு தொங்கக்கூடியது குழல். குழல் போல. பனிச்சை, பனிச்சை என்பதும் அங்காங்கே அந்தந்த அந்தந்த உயரத்தில் பலவிதமான அலங்காரங்களோடு இருப்பது. தொங்கல், நீளமாக தொங்குவது. நீங்கள் இப்போ பார்க்கலாம், ஸ்ட்ரெயிட் ஹேர், லாங் ஸ்ட்ரெயிட் ஹேர் தான் ஃபேஷன் என்பார்கள், ஸ்ட்ரெயிட்டனிங் அப்படிம்பார்கள், அதுதான் அந்த தொங்கல். சுருள்,
சுருண்டிருப்பது சுருள். முடி, குழல், பனிச்சை, தொங்கல், சுருள் என்று 5 விதங்களில் வினயம் செய்ய முடியும் என்பதனால் கூந்தலுக்கே ஐம்பால் என்கிற ஒரு பெயர் உண்டு. கூந்தல் அலங்காரம் செய்ய வேண்டும் என்றில்லை. சுருள் என்பது தன்னாலேயே கூட இயல்பாக சுருண்டிருக்கும். தொங்கி குழலாக தொங்கக்கூடியது, கற்றையாக தொங்கக்கூடிய தன்மை, அதையும் பார்க்கலாம். எனவே சீதையினுடைய அந்த கூந்தல் பலவிதமாக அலங்காரம் செய்யப்படக்கூடிய அளவுக்கு அழகாக இருக்கிற அந்த கூந்தல் வினயவார் குழல் திருவை மேவலார் புனையும் நோயினார் கடிது போயினார். வருத்தத்தோடு தொடர்ந்து போகிறார்கள். நீண்டமேனியான் நெடிய தாளின் நின்று ஈண்டு கங்கை வந்து இழிவது என்னல் ஆம் பாண்டு அம்மலை தொடர் படர் விசும்பினை தீண்டுகின்ற தன் சிகரம் எய்தினார். அங்கே இருந்து போகிறார்கள். ஒரு பெரிய மலை கண்ணுக்கு தெரிகிறது. நீண்டமேனியான் நெடிய தாளின் நின்று ஈண்டு கங்கை வந்து இழிவது. நெடியமாலாக இருக்கிற திருமாலுக்கு பாத்திய பூஜை செய்தார் பிரம்மா. அந்த நீர்தான், பாத்தியம் கொடுத்த அந்த நீர்தான் ஆகாஷ கங்கையாக கீழே வந்து பூமியிலேயும் கங்கையாக பாய்ந்தது என்று புராணச் செய்தி. வாமன அவதாரம் எடுத்தபோது திருவிக்கிரமனாக மாறி அந்த காலால் விண்ணை அளக்க அந்த விண்ணோக்கி போகும்போது அந்த பாதம் சத்தியலோகத்தை தாண்டி போயிற்று. சத்தியலோகத்தில் இருந்த பிரம்மா திருமாலின் பாதமாயிற்றே என்று அந்த பாதத்திற்கு பாத்திய பூஜை செய்தார். அப்படி பாத்திய பூஜை செய்த போது நைவேத்தியமாக காணிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பாத்திய நீர் அப்படியே கீழே வழிந்து அந்த நீர்தான் ஆகாயத்திலே இருந்து கீழே வந்த கங்கை, ஆகாச கங்கை, பூமி கங்கை ஆயிற்று என்று புராணம் சொல்லும். அதை நினைவுபடுத்துவது போல இங்கே சொல்கிறார். அங்கே பார்த்தா ஒரு பெரிய மலை அப்படியே வெள்ளை வெளையேர்னு இருக்கு. கங்கை நீர் வெண்மையானது. கங்கையினுடைய நீர் வெண்மை, யமுனையின் நீர் கருப்பு, சோனையின் நீர் சிவப்பு. எனவேதான் திரைவர்ணம், திரிவேணி என்று சொல்கிறோமே, அந்த திரிவேணி சங்கமத்தில் இந்த 3 வண்ணங்களும் கலப்பதாகத்தான் கணக்கு. கங்கை நுப்பும் நுரையுமாக பொங்கிக் கொண்டு வரும். எனவே வெண்மையாக தெரியும். இப்போ இந்த மலை வெள்ளை வெளையேர்னு இருக்கு. பாண்டுனா வெள்ளைன்னு அர்த்தம். அந்த பாண்டுத்தன்மையோடு வெள்ளையாக அந்த மலை இருக்கு. பாண்டு மலைன்னு பேரு. அந்த பாண்டு மலையை இங்கேருந்து பார்க்கும்போது என்ன தோன்றுகிறதுனா, மேலேருந்து கங்கை அப்படி வழிந்து கொண்டிருக்கிறது. அவ்வளவு வெள்ளை வெளையேர் என்று கங்கை வழிந்து கொண்டிருக்கிறது. நீண்டமேனியான் நெடிய தாளின் நின்று ஈண்டு கங்கை வந்து இழிவது. நெடியமாலாக இருக்கிற திருமாலுடைய நெடிய தாள், நெடிய பாதத்திலே இருந்து இங்கே கங்கை வந்து வழிந்து கொண்டிருக்கிறது என்பது போல கங்கை வந்து இழிவது என்னல் ஆம் பாண்டு அம்மலை படர் விசும்பு. அப்படி மேலே உயரமாக போய் விசும்பினை தீண்டுகின்ற தன் சிகரம். விசும்புன வானம், வானத்தை தொடுகிற அளவிற்கு உயரமாக இருக்கிற அந்த குளுமையான சிகரத்தை அவர்கள் பார்த்தார்கள். பாண்டு மலையை பார்த்தார்கள். பாண்டு மலை வெள்ளையாக இருக்கிறது. அப்படியே போய் வானத்தை தொட்டு விடுகிறது. அந்த குளிர்ச்சி பொருந்திய சிகரம். அந்த சிகரத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். இருள் உறுத்து மீது எழுந்த தெள் நிலா மருள் உறுத்து வன் சுடர் வழங்கலால் அருள் உறுத்திலா அடல் அரக்கன் மேல் உருள் உறுத்த திண் கையிலை ஒத்ததால். அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, கைலை மலை மாதிரி இருக்கு. எந்த கைலை? அருள் உறுத்திலா அடல் அரக்கன் மேல் உருள் உறுத்த திண் கையிலை. Kambar sees as an opportunity to remind us of Ravana. ராவணன் திக்விஜயம் போனான். தபஸ்லாம் பண்ணி நிறைய வரம் வாங்கி கொண்டு, 3 கோடி வாழ்நாள் வாங்கி கொண்டு, எக்கோடி யாராலும் வெலப்படாய் என கொடுக்கப்பட்ட அந்த வரத்தையும் வாங்கி கொண்டு திக்விஜயம் போகிறான். அப்படி போகும்போது குபேரனுடைய அழகாபுரி பட்டணத்திற்கு போய் குபேரனுடைய புஷ்பக விமானத்தை
கவர்ந்து எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்டு திரும்பி வரும்போது கைலை மலை குறுக்கிட்டது. அந்த கைலை மலை அப்படி வந்து தட்டுனான். நந்திகேஸ்வரர் கைலை மலைக்கு காவலாக இருப்பவர் சொன்னார், கைலைக்கு குறுக்காக போகக்கூடாது, அடங்கி போக வேண்டும், சுற்றிப்போ. கைலை என்ன தடுக்கிறதா? நான் யார் தெரியுமா? என்ன கைலை தடுத்து விட முடியுமா? கைலை மலையை பேத்து எடுத்து அந்த பக்கம் வச்சிருவேன். நான் மலையை சுற்றிலாம் போக மாட்டேன். I will not deviate my route for the sake of a mountain. I will remove the mountain from the path. மலை இருக்கு, அந்த பக்கமாக வளைஞ்சு போக வேண்டியது தானே. பணிவு இல்லைன்னா கூட அந்த பக்கமாக வளைஞ்சு போகிறேன்னு போயிட்டா ஓகே, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். ஆனால் அது இல்லை, இந்த மலையவே பேத்து எடுத்து வச்சிருவேன், ஏன் வழியில் எதுவும் வரக்கூடாது. என்ன ஆணவம்! மலையை பெயர்ப்பேன்னு சொல்லி அப்படி போய் மலையை தூக்கினான். அந்த மலை அப்படி லேசாக அசைஞ்சுதான். 10 தலையன் எவ்வளவு வலிமை! அந்த மலையையே பெயர்க்கக்கூடிய வலிமை. அப்படி லேசாக அசைஞ்ச உடனே பார்வதி என்ன இது, என்னமோ அசைகிறதேனாலாம். பரமேஸ்வரர் பார்த்தார். அப்படியே தன்னுடைய கால் விரல் ஒன்றால் ஒரு அழுத்து அழுத்தினார். மலை கீழே வந்தது. தூக்கினவன் அதுக்கு கீழே நசுங்கி போனான். நசுங்கின நசுங்கல் கண்லேருந்து கண்ணீர் கொட்டியது. ஒரு கண் இல்லை, 20 கண். 20 கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டியது. கொஞ்சம் முன்னால் வந்த ஒரு பாட்டை நினைத்து பாருங்கள். கம்பர் எப்படி ஒரு ஸ்ட்ரிங் மாலை கோத்துக்கொண்டே வருகிறார். வித்யாதர பெண்கள் அழுதார்கள் இல்லையா? வித்யாதர பெண்கள் அழுதபோது அந்த கண்ணீர் அருவியா பாய அதில் யானை கூட நீராடலாம். அந்த அளவுக்கு பெரிய சேகரமாச்சு. யானைகள் ஒத்தையா வந்து நீராடாது, கூட்டமாக தான் வரும். ஒத்தையா ஒரு யானை வந்ததுன்னா பிரச்சனை. கூட்டமாக வந்து யானைகளெல்லாம் துவம்சம் செய்யக்கூடிய அளவுக்கு தண்ணீர் கண்ணீர் அங்கே சேகரமாகி இருந்தது. எப்படி? வித்யாதர பெண்கள் அழுதது. 2 கண்களை வைத்து கொண்டிருக்கிற வித்யாதர பெண்கள் அழுததே அந்த மாதிரினா 20 கண்களோடு இருக்கிற ராவணன் அழுதிருந்தா எப்படி இருக்கும்? அதுவும் வலி தாங்காமல் அழுதான். அவன் அழுத அழுகை அவனை பார்த்தா எப்படி இருந்ததுன்னா, அழுத கண்ணினான். ராவணன் அப்படிங்கிற பேருக்கே என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து அழுது கொண்டே இருப்பவன் அர்த்தம். அவனுடைய பெயர் தசக்ரீவன் என்பது தான். 10 கழுத்துக்களை கொண்டவன் தசக்ரீவன். அப்போ தசக்ரீவனாக இருந்தவன் ராவணன் பெயர் மாற்றம் பெற்றான். எப்படி? கைலை மலையை தூக்கின போது கண்ணீர் கொட்டித்து கைலை மலை அழுத்தப்பட்டதனால் அருள் உருத்திலா அடல் அரக்கன் மேல் உருள் உருத்த திண் கையிலை. இந்த உருத்து அப்படிங்கிற வார்த்தை பலவிதமாக வந்திருக்கு. அருள் உருத்திலா, கொஞ்சம் கூட அன்போ அருளோ பணிவோ இல்லாத. அருள் உருத்துதல் அப்படிங்கிறது இந்த இடத்துல பணிவு இல்லாத அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். அடல் அரக்கன், அடல்னா வலிமை, வலிமை கொண்டவனாக இருக்கிற ஆனால் கொஞ்சமும் அன்போ பணிவோ இல்லாத அந்த அரக்கன் மேல் உருள் உருத்த, அவன் மேல் அப்படியே அழிவை தந்த. இந்த இடத்துல உருத்தனா தந்த, உருள்னா அழிவு, அழிவை தந்த திண் கையிலை, வலிமை மிக்க கையிலை போல இது காட்சி தருகிறது. பாண்டுமலை வெள்ளை வெளேர்னு இருக்கு. கைலை மலை பனிமலை, பனி இருப்பதனால் அதுவும் வெண்மையாகத்தான் தெரியும். எனவே அந்த விதத்தில் கைலை மலைக்கு இது ஒப்பு. இருள் உறுத்து மீது எழுந்த தெள்நிலா மருள் உறுத்து வன்சுடர் வழங்கலால். எவ்வளவு வசனமாக இருக்குன்னா, இது போய் வானத்தையே தொட்ட உடனே வானத்தில் இருக்கிற நிலா இது மேலே அப்படியே குளிர்ந்த அந்த வெள்ளி கிரணங்களை பாய்ச்சுகிறது. பூமியில் இருட்டை விரட்டிவிட்டு மேலே எழுந்த நிலா. இருள் உறுத்து, இங்கே விரட்டிவிட்டு, இருளை விரட்டிவிட்டு மேலே எழுந்த நிலா, தெள்ளிய நிலா. மருள் உறுத்து வன்சுடர் வழங்கலால். இந்த பாண்டுமலைக்கு
வெளிச்சத்தை கொடுத்து நிலாவே வெளிச்சத்தை தருகிறது என்று ஒரு சின்ன மயக்கத்தை, அந்த வெள்ளை வெளியேர்னு இருக்கிற அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே ஒரு விதமான மகிழ்ச்சி மயக்கம், அதுதான் மருள் உருத்து. இருட்டை அகற்றி மயங்கும்படியாகச் செய்து அன்பு இல்லாத அழிவை தருகிற இருள் உருத்து, மருள் உருத்து, அருள் உருத்து, உருள் உருத்து. அந்த பாண்டு மலை கைலை மலை போல காட்சி தருகிறது. அந்த மலையை பார்க்கிறார்கள். விண் உற நிவந்த ஜோதி வெள்ளிய குன்றம் மேவி கண்ணுற நோக்கலுற்றார் களி உற கனிந்த காமர் பண் உரு கிளவிச் செவ்வாய் படை உறும் நோக்கினாளை எண்ணுரு திறத்து காணார். விண் தொடும்படியாக ஜோதி ஸ்வரூபமாக காட்சி தந்த விண் உற நிவந்த ஜோதி, விண்ணை தொட்டுக்கொண்டு நீண்டு எழுந்திருந்த, நிவந்தன ஓங்கி நின்ற அந்த வெள்ளிய குன்றம், அப்படியே வெள்ளை வெளேர் என்று வெள்ளியை உருக்கி கொட்டியது போல இருந்த அந்த பாண்டு மலையை அடைந்து அந்த மலை மேல் நின்று பார்க்கிறார்கள். மலையினுடைய தாழ்வாரங்களிலெல்லாம் பார்க்கிறார்கள். கண்ணுற நோக்கலுற்றார். எல்லா இடத்திலேயும், எந்த இடத்திலெல்லாம் கண் பார்வை போக முடியுமோ அந்த இடத்திலே எல்லாம் தேடுகிறார்கள். களி உற கனிந்த காமர், காமர்னா அழகு, களி உற கனிந்த, கேட்பவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் மிக அழகிய பாடல்கள், இசை போன்ற சொற்களை சொல்லக்கூடிய வாயை கொண்ட, களி உற கனிந்த காமர் பண்புரு கிளவி. பண்ணுனா ராகம்னு வச்சுக்கலாம். ராகம் போன்ற, ராகம் இசைந்த a musical voice. பண் உரு கிளவி செவ்வாய், கிளவினா சொல், இசை செறிந்த சொற்களை சொல்லக்கூடிய வாயை கொண்டவளும், படை உறும் நோக்கினாள், வேல் படை போன்ற கண்களை கொண்டவள், அவளை எண்ணுரு திறத்து காணார். எங்கே தேடினாலும் அவள் கிடைக்கவில்லை. இடர் உறும் மனத்தர் எய்த்தார். அப்படியே மனமெல்லாம் கலங்கி அவளை பல இடங்களிலே தேடுகிறார்கள். அங்கே இல்லை என்று வருத்தப்படுகிறார்கள். அப்படி வருத்தப்பட்டு கொண்டே ஊதை போல் விசையின் வெங்கண் உழுவை போல் வயவர் ஓங்கல் ஆதியை அகன்று செல்வார். ஊதை போல் விசையின், ஊதைனா காற்று, காற்றினுடைய வேகத்தோடு வெங்கண் உழுனா புலி, நல்ல கொடிய வீரம் செறிந்த கண்களை கொண்ட அந்த புலியை போன்ற வீரர்கள், காற்றின் வேகத்தோடு புலியை போன்ற வல்லமை கொண்ட அந்த வீரர்கள், வயவர் வீரர், ஓங்கல் ஆதியை அகன்று செல்வார். ஆதி ஓங்கல், ஓங்கல்னா மலை, பாண்டு மலை, அந்த முதன்மையான மலையாக இருக்கிற பாண்டு மலையை அகன்று அங்கே இருந்து செல்கிறார்கள். அரக்கனால் வஞ்சிப்புண்ட சீதை போகின்றாள் கூந்தல் வழி வந்து புவனம் சேர்ந்த கோதை போல் கிடந்த கோதாவரியினை குறுகிச் சென்றார். சீதைய அரக்கனால் வஞ்சிப்புண்ட சீதை, அரக்கன் வஞ்சித்து அந்த சீதையை தூக்கி கொண்டு போகின்றானே என்பதை பார்த்து அப்படியே அதற்காக கண்ணீர் விட்டு இருக்கக்கூடிய புவனம் சேர்ந்த கோதை போல் கிடந்த கோதாவரி, கண்ணீர் விட்ட கோதாவரி என்பதை அடுத்த பாடலில் சொல்லப் போகிறார். இங்கே வேறு ஒரு அழகான ஓமையை காட்டுகிறார். சீதையை அவன் தூக்கின் போகிறான். அந்த சீதையினுடைய கூந்தலில் மலர்கள் இருந்தன. அந்த மலர்களில் ஒரு மலர் மாலை அப்படி கீழே விழுந்துருத்துனா, இப்போ எத்தனை விஷயங்கள் அங்கே சேர்க்கலாம் பாருங்கள். சீதை தன்னுடைய நகைகளை தூக்கி போட்டாள், முடிந்து போட்டாள். யாராவது பார்த்துவிட்டு ராமனிடத்தில் சொல்லக்கூடாதா? அப்போது அவள் கூந்தலில் இருந்த பூ பார்த்து தான், என்னையும் தூக்கி போடுமா, நானும் போய் ராமனுக்கு செய்தி சொல்கிறேன் என்று ஒரு மலர் மாலை கீழே வந்து அந்த மலர் மாலை தான் கோதாவரியாக கிடக்கிறது. அரக்கனால் வஞ்சிப்புண்ட சீதை போகின்றாள் கூந்தல் வழி வந்து, அவளுடைய கூந்தலிலே இருந்து வந்து புவனம் சேர்ந்த, இந்த பூமியைச் சேர்ந்த கோதை போல், புவனம் சேர்ந்த கோதை, இந்த புவனத்தை பூமியை வந்து சேர்ந்து விட்ட மாலை போல, பூமாலை போல கிடக்கிற கோதாவரியினை குறுகிச் சென்றார்.
அந்த பாண்டு மலையிலே இருந்து கோதாவரியை பார்க்கிறார்கள். மலை மேலேந்து ஒரு நதியை பார்த்தா அந்த நதி அப்படியே வளைந்து மாலை போல கிடக்கும். தி மியாண்டரிங் ரிவர் என்பார்கள். ரிவர் மியாண்டர்ஸ், வளைந்து 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 வந்திருக்கும். அது பார்த்தா ஒரு பூமாலை விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கும். அரக்கனால் வஞ்சிப்புண்ட சீதை போகின்றாள் கூந்தல் வழி வந்து புவனம் சேர்ந்த கோதை போல் கிடந்த கோதாவரியினை குறுகிச் சென்றார். அந்த கோதாவரியை அடைகிறார்கள். எழுகின்ற திரையிற்று ஆகி இழிகின்ற மணிநீர் ஆறு தொழுகின்ற சனகன் வேள்வி தொடங்கிய சுருதிச் சொல்லால் உழுகின்ற பொழுதின் ஈன்ற ஒரு மகட்கு இறங்கி ஞாலம் அழுகின்ற கலுழி மாறி ஆம் என பொலிந்தது அன்றே. அந்த கோதாவரி எப்படி இருக்கு? அலைகள் எழுகின்றன. எழுகின்ற திரையிற்று ஆகி, அப்படி எழுந்து எழுந்து வீசக்கூடிய அலைகள். இழிகின்ற மணி நீர் ஆறு, அங்கே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நதி. இழிதல்னா கீழே வருதல் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஒரு நதி ஓடும்போது கொஞ்சம் மேடு பள்ளம் இருக்கும் இல்லையா, மேட்டிலேருந்து அப்படி ஓடக்கூடிய பள்ளத்தை நோக்கி பள்ளமடையாக பாய்தல். அந்த பள்ளத்தை நோக்கி ஓடுகிற அந்த ஆற்றை பார்க்கும்போது மணி நீர் ஆறு, அதனுடைய நீர் முத்துக்களே மணிகளாக, அந்த நீர் ஓடி வரும்போது நவரத்ன மணிகளையும் சேர்த்து கொண்டு வருகிற ஆறு. எழுகின்ற திரையிற்று ஆகி இழிகின்ற மணிநீர் ஆறு. எப்படி இருக்கு? பூமி கண்ணீர் வடிக்கிறாள். ஞாலம் அழுகின்ற கலுழி மாறி ஆம். ஞாலம் அழுகின்ற கலுழி மாறி. பூமி அழுகிறாள், பூமாதேவி அழுகிறாள். ஞாலம்னா பூமி, பூமி அழுகிற கலுழி மாறி. கலுழினா கண்ணீர். கண்ணீர் மழை போல இருக்கிறது. வானம் அழுதால் அது மேலே இருந்து கொட்டுகிற மழை. பூமி அழுதால் அந்த மழை ஆறாகத்தானே பாயும். மேலே இருந்து கீழே வருகிற மழை வானத்தினுடைய அழுகை. சற்றே உயரத்திலிருந்து தாழ்வரையை நோக்கி பாய்கிற மழை பூமியினுடைய அழுகை. இப்போ பூமாதேவி எதற்காக அழுகிறாள்? ஞாலமாக இருப்பவள் ஏன் அழுகிறாள்? அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றாள். என்றைக்கு? எல்லோரும் தொழுகிற ஜனகன், தொழுகின்ற ஜனகன் வேள்வி தொடங்கிய ஜனக மன்னனை எல்லோரும் தொழுவார்கள். மக்கள் மாத்திரம் அல்ல, முனிவர்கள், தவசிகள், தேவர்கள் எல்லோரும் தொழுவார்கள். அந்த அளவுக்கு சான்றோன் என்று கணக்கு. ஜனக மன்னருக்கு ராஜ ரிஷி என்றே பெயர். அப்படி ராஜ ரிஷியாக இருந்தவர். அட்டாச்ட் டிட்டாச்மெண்ட் என்பார்களே, டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட்டில் இருந்தவர். அரசு நடத்தினார், கடமையாக நடத்தினார், கர்த்தவியமாக நடத்தினாரே தவிர அந்த பிடிமானத்தோடு ஒட்டுதலோடு இல்லை. இருவினை ஒப்பு ஸ்தித பிரஜ்ஞ நிலையில் செய்ய வேண்டியதை கடமையாக நான் செய்கிறேன் என்கிற எண்ணமில்லாமல் செய்தவர். அதனால தான் தொழுகின்ற ஜனகன். எல்லோரும் தொழத்தக்க ஜனக மன்னன் வேள்வி தொடங்கிய நாள் யாகம் செய்ய வேண்டும் என்பதற்காக நிலத்தை பண்படுத்தினார்கள். யாகம் செய்வதற்கு they will choose a place. ஒரு நல்ல உத்தமமான நிலத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த நிலத்தில் யாகத்துக்காக முதல்ல சால் போட்டு உழுவார்கள், கலப்பை போட்டு உழுவார்கள். உழுது அந்த நிலத்தை பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம்தான் யாகம் நடக்கும். அப்படி சால் போட்டு உழுதபோது சுருதி செல்லால் உழுகின்ற பொழுதின் ஸ்ருதி வாக்கியங்களையெல்லாம் வேத அந்தணர்கள் ஓதிக்கொண்டிருக்க அந்த சமயத்தில் அந்த நிலத்தை பக்குவப்படுத்துவதற்காக கலப்பையை போட்டார்கள். தொழுகின்ற ஜனகன் வேள்வி தொடங்கிய சுருதி சொல்லால் உழுகின்ற பொழுதின் அந்த கலப்பை அப்படி பூமியை துடைத்து கொண்டு போக, பூமியை பக்குவப்படுத்துவதற்காக அந்த கலப்பை போக, அந்த கலப்பையின் படைச்சால், கலப்பை நுனின்னு சொல்கிறோமே, ஏர் படைச்சால், அந்த படைச்சால் அந்த கலப்பை நுனியில பூமாதேவி ஒரு குழந்தையை பெற்றாள். தொழுகின்ற ஜனகன் வேள்வி தொடங்கிய சுருதி சொல்லால் உழுகின்ற பொழுதின் ஈன்ற ஒரு மகள். சீதா பிராட்டி பூமாதேவியின் மகள்.
பூமாதேவி தன்னுடைய குழந்தையை ஈன்றாள். ஈன்ற ஒரு மகட்கு இறங்கி, ஐயோ அந்த குழந்தையை இப்போது அரக்கன் தூக்கி கொண்டு போய்விட்டானே என்று தான் பெற்ற அந்த குழந்தைக்கு வந்த பரிதாபத்தை நினைத்து பூமாதேவி அழுகிறாள். எழுகின்ற திரையிற்று ஆகி இழுகின்ற மணிநீர் ஆறு, தொழுகின்ற ஜனகன் வேள்வி தொடங்கிய சுருதிச் சொல்லால் உழுகின்ற பொழுதின் ஈன்ற ஒரு மகட்கு இறங்கி ஞாலம் அழுகின்ற கலுழி மாறி ஆம் என பொலிந்தது. பூமாதேவியின் கண்ணீர் ஆறு கோதாவரியாக பாய்ந்தது. கோதாவரி பாய்ந்தது. கோதாவரி பாய்ந்ததுங்கிறது இல்லை, கோதாவரியே கண்ணீர் அருவிதான். சிலப்பதிகாரத்தில் ஒரு காட்சியை படைப்பார் இளங்கோவடிகள். அந்த வைகை நதி மேலே நிறைய பூவெல்லாம், நதி மேலே பூவெல்லாம் விழுந்திருந்தா தண்ணீர் இருக்கிறதே தெரியாது கண்ணுக்கு, இல்லையா? அந்த மாதிரி நிறைய பூக்கள் வைகை மேலே இருந்தது. அதை பார்த்துட்டு இளங்கோவடிகள் சொன்னார், இதோ வருகிறாள் கண்ணகி, தையற்குருவது தான் அறிந்தனள் போலும், இப்பத்தா புகார்லேர்ந்து மதுரைக்குள்ளே நுழைகிறாள் கண்ணகி. ஆனால் இந்த மதுரை மாநகரத்தில் அவளுக்கு மிகப்பெரிய கேடு வரப்போகிறது என்பது அவளுக்கு தெரியாது, ஆனால் வைகைக்கு தெரியும். தையற்குருவது தான் அறிந்தனள் போலும், புண்ணிய நறுமலர் ஆடை போர்த்து கண் நிறை நெடுநீர் கரந்தனள் வையை என்னும் பொய்யா குலக்கொடி. தன்மேல் அந்த பூக்களை எல்லாம் போர்த்து மூடிக்கொண்டு புண்ணிய நறுமலர் ஆடை போர்த்து, அந்த நறுமலர்களை தன்னுடைய ஆடையாக போர்த்து கொண்டு கீழே பாய்கிற கண்ணீர், அவளுடைய கண்ணீர் அது. நெடுநீர் கரந்தனள், அதை மறைத்து கொண்டாள். கண் நிறை நெடுநீர் கரந்தனள் அந்த வையை என்னும் பொய்யா குலக்கொடி. கண்ணகிக்கு வரக்கூடிய கேட்டினை அறிந்த வைகை அழுதாள். அதைப்போல சீதையின் துன்பத்தை பார்த்து பூமாதேவி அழுதாள். அந்த அழுகையே கோதாவரி என்பதாக இதோ ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆசியில் பேர் உலகு காண்போர் அளவை நூல் எனலும் ஆகி காசொடு கனகம் தூவி கவின் உறக் கிடந்த கான்யாறு, கையில் போர் அரக்கன் மார்பினிடை பறித்து எருவை வேந்தன் வீசிய வடக மீக்கோள் ஈது என விளங்கிற்று அன்றே. அவர்கள் அந்த பகுதியில் வரும்போது அந்த கோதாவரி ஆற்றை பார்க்கிறார்கள். அந்த கோதாவரி ஆறு எப்படி இருக்குன்னா, அதில் கொஞ்சம் ஒரு பொன் நிறம் கலந்திருக்கிறது. நதிகள் வரும்போது நதிகள் பூமியில் இருக்கிற தாது பொருட்களை கொண்டு வரும். காவிரி வரும்போது தங்கத்தாது வருகிறது, அதனால தான் பொன்னினே பேர். இன்றைக்கும் அந்த உண்மையை நாம் பார்க்கலாம். பொன்னி, கோலார் தங்க வயல்கள் காவிரி படுகையில் இருக்கின்றன. வையை, மதுரையில் வெள்ளி அம்பலம் என்பார்கள். வையை நதியில் வெள்ளித்தாதுகள் வருகின்றன என்று கணக்கு. தாமிர வருணி, அங்கேதான் தாமிரத்தாதுகள். அதே மாதிரி இப்போ கோதாவரி கொஞ்சம் தங்க நிறத்தில் இருக்குது. அதை பார்த்தா எப்படி இருக்குது? ஆசியில் பேர் உலகு காண்போர் அளவை நூல் எனலும் ஆகி. உலகத்தை அளக்கிறதுக்கு ஒரு பெரிய நூல் வேணும். எங்கே போகிறது? இந்த உலகத்தை பார்க்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தை அளந்து இது என்ன, இது எப்படி, இந்த இடத்துல என்ன பண்ணலாம், யாகம் செய்யலாம், இதெல்லாம் பார்ப்பதற்கு யூ நீட் மெஷர்ஸ். வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, வேதிக் ஜியாமெட்ரிலாம் சொல்கிறோமே, ஏன் முதல்ல வேத காலத்தில் அவர்கள் பலவிதமான வடிவங்களை வரையத் தொடங்கினார்கள்னா, அந்த வேதம் யாகம் செய்வதற்கு, யாக குண்டங்கள் அமைப்பதற்கான முதல் முறை, அந்த முதல் அளவை ஏன் தே ஸ்டார்டட் மெஷரிங், இதுக்காகத்தான். அந்த ஷேப்ஸ் எப்படியெல்லாம், எந்த ஷேப்பில் அந்த யாக நெருப்பு இருக்க வேண்டும், யாக அக்னி இருக்க வேண்டும்னு கணக்கு இருக்குது. ஆகவனீயம், கார்கபத்தியம்,
தக்ஷிணாக்னி இதெல்லாம் சொல்கிறோமா இல்லையா? இந்த தக்ஷிணாக்னி எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி ஃபேஸிங் சவுத். ஆனால் அதனுடைய ஷேப் எப்படி இருக்கணும்? கார்கபத்தியம்னா அதனுடைய ஷேப் எப்படி இருக்கணும்? அப்போ இந்த ஷேப்ஸை முதல்ல மெஷர் பண்ணுறதுக்காகவும் இந்த ஷேப்ஸை டிசைன் பண்ணுறதுக்காகவும் தான் முதல்ல தி ஜியாமெட்ரிக் சிஸ்டம் ஸ்டார்டட். அப்போ அதே மாதிரி இந்த இடத்தை மெஷர் பண்ணணும், இந்த இடத்தை அளந்து பார்க்க வேண்டும், இந்த இடத்தை பற்றி ஒரு நிர்ணயத்திற்கு வர வேண்டும்னு சொன்னால் அதற்கு ஒரு பெரிய லெங்த் ஆஃப் மெஷர் வேணும், பெரிய நூல் வேணும், பெரிய இன்ச் டேப் வேணும். இந்த கோதாவரி எப்படி கிடந்ததுன்னா அந்த அளவை நூல் அளப்பதற்கான நூல் போல அது கிடந்தது. இந்த நில உலகத்தை அளப்பதற்கான நூல் போல ஆசியில் பேர் உலகு காண்போர். இந்த குற்றமற்ற நில உலகத்தை பார்க்கக்கூடியவர்கள் இதை அளப்பதற்கு ஒரு நூல் வேண்டும் என்று தேடினால் இதோ நூலாக கோதாவரி இருக்கிறாள். ஆசியில் பேர் உலகு காண்போர் அளவை நூல் எனலும் ஆகி காசொடு கனகம் தூவி, காசு கனகம் எல்லாமே பொன், அந்த பொன் தாதுக்கள் தூவப்பெற்று கவின்முறக் கிடந்த கான்யாறு. ரொம்ப அழகாக கிடந்த அந்த காட்டுப்பகுதியில் பாய்ந்த கோதாவரி எப்படி இருக்கு? இந்த அரக்கன் சண்டை போட்டான் இல்லையா? சீதையை தூக்கி கொண்டு போகும்போது அரக்கன்கிட்ட ஒருத்தன் சண்டை போட்டான். கையில் போர் அரக்கன் மார்பினிடை பறித்து. அந்த அரக்கன் மார்பில் இருந்த அவனுடைய ஆபரணங்களை தன்னுடைய அலகால பறிச்சானே, தன்னுடைய கால்களால் பறிச்சானே ஒருத்தன், எருவை வேந்தன், கழுகுகளுக்கு அரசன் ஜட்டாயு. அந்த ஜட்டாயு அப்படி மார்பிலேந்து பறித்து ராவணன் மார்பில் அணிந்திருந்த ஒரு மிகப்பெரிய மாலை, தங்க மாலை, அந்த மாலையை அப்படி பறித்து தூக்கி போட்டானான். அப்படி தூக்கி போட்ட மாலை தான் இப்போ கோதாவரியாக கீழே விழுந்திருக்கு. கையில் போர் அரக்கன் மார்பினிடை பறித்து எருவை வேந்தன் வீசிய வடக மீக்கோள். கோள் அப்படிங்கிறது இந்த இடத்துல போர்வை அப்படின்னு எடுத்துக்கலாம். மீக்கோள்னா போர்வை. ராவணனுடைய மார்பில் ஒரு பெரிய போர்வை மாதிரி அது திகழ்ந்தது. வடகம்னா வடம், ஒரு நீண்ட வடமாக ஒரு போர்வை மாதிரி கிடந்ததே, அவனுடைய மார்பை போர்த்து கொண்டு கவச்சம் போல கிடந்ததே. அந்த வடக மீக்கோளை எருவை வேந்தனான ஜட்டாயு தூக்கி போட்டானே. அப்படி தூக்கி போட்ட அந்த ஆபரணம்தான் இங்கே ஆறாக கிடக்கிறது. காட்டிலே இருக்கிற ஆறு கான்யாறு. கான்னு சொன்னால் நறுமணம்னு ஒரு பொருள் உண்டு. நல்ல நறுமணம் வீசிக்கொண்டு பாயக்கூடிய இந்த கோதாவரி நதி. நவரத்ன மாலை அங்கே கீழே கிடப்பது போல கிடக்கிறது. கையில் போர் அரக்கன் என்பது சரியான பாடமாக தெரியவில்லை. நிறைய பிரதிகளில் கையில் போர் அரக்கன் என்றுதான் இருக்கிறது. ஆசு காசு வீசிய என்கிற எதுகைக்கு கையில் என்பது பொருத்தமாக இல்லை. ஏசில் போர் அரக்கன், ஆணவத்தோடு போர் செய்யக்கூடியவன் அர்த்தம். ஏசு இல் அப்படின்னு சொன்னால் ராவணனுடைய வீரத்திற்கு எந்த குறையும் இல்லை. ஏசு இல்லாத, பழிப்பு சொல் இல்லாத போர் செய்யக்கூடிய ஏசு இல் போர் அரக்கன் மார்பினிடை பறித்து எருவை வேந்தன் வீசிய வடக மீக்கோள். அளவை நூல் மாதிரி கிடக்கக்கூடிய அந்த கோதாவரியை பார்த்தால் ராவணன் மார்பிலே இருந்து எடுத்து வீசிய ஒரு பெரிய மார்பணி போன்ற தோற்றத்தை அது தன்னுடைய தங்க நிறத்தால் தருகிறது. அன்னதி முழுதும் நாடி ஆய்வளை மயிலை யாண்டும் சந்நிதி உற்றிலாதார். அந்த நதி பகுதியிலெல்லாம் தேடினார்கள். மயில் போன்ற அந்த சாயலாளை எங்கேயும் அவர்களால் பார்க்க முடியவில்லை. யாண்டும் சந்நிதி, இந்த இடத்துல சந்நிதிங்கிறது எதிர்ப்படுதல். எதிர்ப்படுதல், சந்நிதிக்கு முன்னால் போய் நிற்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா? கடவுளுக்கு எதிர்பட்டு நிற்பது தான் சந்நிதி. அவர் சந்நிதியில் இருக்கிறார்னு சொன்னால் நமக்கு எதிர்பட்டு சந்நிதி கொண்டிருக்கிறார். சந்நிதி அப்படிங்கிறது எதிர்ப்படுதல். கடவுள் காட்சி தந்தார், கண்ணெதிரே காட்சி தந்தார்ங்கிறோம். கடவுள் சந்நிதினா என்ன? நமக்கு கண்ணெதிரில் அவர் காட்சி தருகிறார். அதே மாதிரி சீதை இங்கே அவர்களுக்கு தென்படவில்லை.
சீதையை தேடி பார்க்கிறார்கள். நெடிது பின் தவிர சென்றார், பல இடங்களுக்கு சென்றார்கள். இன்னதீது இலாததீது என்று யாவையும் எண்ணும் கோளார். எது சரி எது தப்பு என்பதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய, பகுத்தறியக்கூடிய ஆற்றல் கொண்ட அந்த வானர வீரர்கள் சொன்ன தீவினைகள் தீர்க்கும் சிவனகத்துறையில் புக்கார். கோதாவரி நதியில் தேடிவிட்டு அவர்கள் சிவனகத்துறை என்கிற துறைக்கு வருகிறார்கள். அந்த துறை பகுதியில் சிவனகம் என்பது சிவனம் என்று வரும், ஷோணகம் என்று வரும், தங்கத்தை குறிக்கும். அந்த பகுதி தங்கமயமாக இருக்கிறது. தங்க தாதுக்கள் நிறைந்த பகுதி. அந்த சிவனகத்துறைக்கு வருகிறார்கள். அங்கே வந்து தேடுகிறார்கள். சொன்ன தீவினைகள் தீர்க்கும். எந்த தீவினையாக இருந்தாலும் அதை தீர்த்துவிடக்கூடிய சிவனகத்துறை. சொன்ன என்பது நூல்களில் கூறப்பட்டிருக்கிற என்று எடுத்துக்கொள்ளலாம். சுக்ரீவன் வழி சொன்னபோது இந்த சிவனகத்துறையை பற்றி சொன்னானே என்று எண்ணி அந்த சிவனகத்துறைக்கு வருகிறார்கள். சுரும்பொடு தேனும் வண்டும் அன்னமும் துவன்றி புல்லும் கரும்பொடு சென்னல் காடும் கமலவாவிகளும் மல்கி பெரும்புனல் மறுதல் சூழ்ந்த கிடக்கை பின் கிடக்கச் சென்றார். குறும்பை நீர் முரஞ்சும் சோலை குலிந்தமும் புறத்து கொண்டார். சுரும்பு வண்டுகள், தேன் வண்டுகள், கருவண்டுகள். சுரும்புனா கொஞ்சம் தங்க நிறமாக இருக்கிற வண்டுகள். தேன் அப்படிங்கிறது தேன் வண்டுகள். வெறுமன வண்டுன்னு சொல்கிறது கருவண்டு. அன்னப்பறவைகள் இவையெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இடம். பல வகையான பறவைகள், நாரைகள், கொக்குகள் போன்றவை நிறைந்திருக்கிற இடம். கரும்பொடு சென்னல் காடு, கரும்பு காடு, நெல் கருப்பஞ்சோலைகளும் நெல் வயல்களும், கமலவாவிகள், தாமரை தடாகங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற பெரும் புனல் மறுதல் சூழ்ந்த கிடக்கை. நல்ல மருத நிலம். தாமரை தடாகங்கள் மாத்திரமில்லை, நல்ல வயல் விளைச்சல் காணுகிற மருத நிலம். பெரும் புனல், ஆங்காங்கே பெரிய 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 நீர் தடாகங்கள் எல்லாம் இருக்கிற வளமான அந்த நாட்டை பார்த்தார்கள். அந்த சிவனகத்துறையை தேடி பார்த்தார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய குலிந்த தேசம். குறும்பை நீர் முரஞ்சும் சோலை குலிந்தம். குறும்பை நீர், இளநீர், இளநீர் நிறைந்த தென்னஞ்சோலைகள் நிறைந்திருக்கிற குலிந்த தேசம். அந்த குலிந்த தேசத்தையும் கடந்து சென்றார்கள். சிவனகத்துறைங்கிறது தங்கத்தாதுக்கள் இருக்கக்கூடிய இடம்னு எடுத்துட்டா அங்கே நல்ல நீர் வளம், வயல் வளம். பக்கத்தில் ஏதோ ஒரு கோஸ்டல் ஏரியா. அந்த கோஸ்டல் ஏரியாவில் தான் தென்னஞ்சோலை பெருசாக இருந்திருக்க வேண்டும். அந்த பகுதிகளை தேடுகிறார்கள். அந்த பகுதிகளை தேடிவிட்டு கொங்கணம் ஏழும் நீங்கி குடகடல் தரளக்குப்பை சங்கு அணி பானல் நெய்தல் தன் புனல் தவிர ஏகி திங்களின் கொழுந்து சுற்றும் சிமயநீள் கோட்டத்து தேவர் அங்கைகள் கூப்ப நின்ற அருந்ததிக்கு அருகர் ஆனார். கொங்கண நாடு, 7 பிரிவுகள் கொண்ட கொங்கண நாடு. கொங்கண நாடு என்று சொல்லும் போதே இப்போது கூட கொங்கணம் என்று சொல்கிறோமே, அந்த மேற்கு கரை பகுதி, கொங்கண் ஏரியா. அப்போ சிவனகத்துறை என்பது கிட்டத்தட்ட தங்க வயல்கள் நிறைந்திருக்கக்கூடிய தக்காண பீடபூமியில் தங்க வயல்கள் நிறைந்ததாக இப்போது கோலார் என்றெல்லாம் சொல்கிறோமே அந்த பகுதியாக இருந்திருக்க வேண்டும். சிவனகத்துறை என்பது பொருந்தி வருகிறது. நீர் வளம் செறிந்த என்றால் காவிரியின் நீர் வளம் அந்த பகுதியில். அந்த சிவனகத்துறையிலே இருந்து they had gone a little west. அதுதான் அந்த கோஸ்டல் ஏரியா. அந்த கோஸ்டல் ஏரியாவில் வரும்போது கொங்கணம். கொங்கணம் ஏழும் நீங்கி 7 பிரிவுகளை கொண்ட அந்த கொங்கண நாட்டை கடந்து சென்று குடகடல் தரளக்குப்பை. குடகடல் அப்படின்னா மேலைக்கடல். குடதிசை என்றால் மேற்கு திசை. எனவே கொங்கணத்தை ஒட்டி இருக்கிற மேலைக்கடல். அந்த மேலைக்கடலில் உள்ள தரளக்குப்பை, முத்து குவியல். குப்பையினாலே குவிந்திருப்பது தரளக்குப்பை. சங்கு, சங்குகள். பானல் நெய்தல் தன் புனல் தவிர ஏகி. அவர்கள் எங்கேயெல்லாம் என்னவெல்லாம் பார்க்கிறார்கள்? பானல் நெய்தல் தன் புனல் தவிர ஏகி. தரளக்குப்பைனா முத்துக்குவியல்,
சங்கு அணினா சங்கு குவியல், சங்கு அப்படியே குவிந்து கிடக்கிறது. அணிபானல்னு சேர்க்கலாம். அணிபானல்னா அழகிய பானல். பானல்ங்கிறது கருங்குவளை மலர்கள். முத்துக்குவியலை கடந்து, சங்குகள் இருக்கக்கூடிய பகுதியை கடந்து, கருங்குவளை மலர்கள் இருக்கிற பகுதியை கடந்து, நெய்தல் மலர்கள், நெய்தல் கடற்கரை பகுதி தானே அது, அதனாலே நெய்தல் மலர்கள், அந்த நெய்தல் பூக்களை கடந்து, தன் புனல் தவிர ஏகி, தன் புனல் நல்ல குளிர்ச்சியாக கடல் தண்ணீர் வந்து தொட்டு தொட்டு போகக்கூடிய அந்த நெய்தல் பகுதி, கடற்கரை பகுதி, அந்த பகுதியெல்லாம் தாண்டி திங்களின் கொழுந்து சுற்றும் சிமய நீள்கோடு. திங்களின் கொழுந்துனா என்ன? திங்கள் முழுசு, கொழுந்துனா அப்பத்தான் முளை விடுவது. திங்களின் கொழுந்துன்னு சொன்னால் பிறைச்சந்திரன். அந்த பிறைச்சந்திரன் அப்படி சுற்றி இருப்பது போன்ற உயர்ந்த சிகரத்தை கொண்ட திங்களின் கொழுந்து சுற்றும். நீங்கள் நல்ல பெரிய மலை இருக்குன்னா பிறை நிலா தோன்றும் போது அந்த மலை மேல் அந்த பிறை நிலா இருக்கிறது மாதிரி இருக்கும். திங்களின் கொழுந்து சுற்றும் சிமய நீள்கோடு. சிமயம்னா சிகரம். சிகரம்ங்கிற வார்த்தை தான் சிமயம்னு வருகிறது. காவுக்கு மாவும் ராவுக்கு யாவும் போலிகளாக வருகின்றன. சிமய நீள்கோட்டு, நல்ல சிகரம், உயர்ந்த கொடுமுடிகள் கொண்ட, தேவர் அங்கைகள் கூப்ப, தேவர்களெல்லாம் தங்களுடைய கரதலங்களை குவித்து வணங்கக்கூடிய அருந்ததி மலையை பார்த்தார்கள். அங்கே மலை, அவர்கள் சிவனகத்துறையை தாண்டினார்கள், கடற்கரை பகுதிக்கு வந்தார்கள், கொங்கண நாட்டை தாண்டினார்கள். அந்த குடகடல், மேற்கு கடல் பகுதியில் முத்துக்குவியலை தாண்டி, முத்துக்குவியல் இருக்கிற பக்கங்களில் தேடி, சங்குகள் இருக்கிற பக்கங்களில் தேடி, கருங்குவளை மலர்கள், நெய்தல் மலர்கள், நெய்தல் கடற்கரை பரப்பு, இதையெல்லாம் தாண்டி தேடிக்கொண்டே வந்து அருந்ததி மலை பக்கம் வந்து விட்டார்கள். திங்களின் கொழுந்து சுற்றும் சிமய நீள்கோடு, தேவர் அங்கைகள் கூப்புகிற அந்த கோடு, கோடுனா மலை, நின்ற அருந்ததிக்கு அருகர் ஆனார். அருந்ததி மலைக்கு பக்கத்திலே அவர்கள் வந்துவிட்டார்கள். மரகத மலை என்று அழைக்கப்படுகிற ஒரு பெரிய மலை அந்த அருந்ததி மலை. அந்த அருந்ததி மலை பக்கம் வந்து தேடுகிறார்கள். அருந்ததிக்கு அருகு சென்று ஆண்டு அழகினுக்கு அழகு செய்தால் இருந்ததிக்கு உணர்ந்திலாதார் ஏகினார். அருந்ததி மலைக்கு பக்கத்தில் இன்னொரு மலை இருக்கிறது. அந்த மலைக்கு மரகத மலை என்று பெயர். அருந்ததிக்கு அருகு சென்று அந்த அருந்ததி மலைக்கு பக்கத்திலே போனார்கள். ஆண்டு அழகினுக்கு அழகு செய்தாள். அழகுக்கு அழகு செய்யக்கூடிய சீதை அங்கே எங்கேயாவது இருக்கிறாளா என்று தேடினார்கள். அவள் எந்த திசையில் இருக்கிறாள் என்றே தெரியவில்லை. இருந்த திக்கு உணர்ந்திலாதார் அங்கே இருந்து போனார்கள். இடையர் மாதர் பெரும் ததிக்கு அரும் தேன் மாறும் மரகத பெருங்குன்று எய்தி. பக்கத்திலேயே மரகத மலை என்கிற ஒரு பெரிய மலை. அந்த மலையில் என்ன ஆகும் என்றால், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயர்பாடி, அந்த மலைக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயர்பாடி, கோவர்தனகிரிக்கு பக்கத்தில் தானே கிருஷ்ணனுடைய ஆயர்பாடி இருந்தது. அந்த மாதிரி மலைக்கு, அருந்ததி மலைக்கு பக்கத்தில் ஒரு ஆயர்பாடி, இந்த பக்கத்தில் மரகத மலை. இந்த ஆயர்பாடி பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள்? தயிர் கடைவார்கள். இடையர் மாதர் பெரும் ததி, ததினா தயிர். தங்களுடைய அந்த தயிருக்கு மரகத மலையில் வந்து குறத்தி பெண்கள்கிட்ட தயிரை கொடுத்து விட்டு அந்த மரகத மலையின் தேனை பெற்றுக்கொள்வார்கள். இடையர் மாதர் பெரும் ததிக்கு அரும் தேன் மாறும் மரகத பெருங்குன்று. முல்லை நிலப்பகுதியைச் சேர்ந்த ஆய்ச்சி பெண்கள். மலையின் தாழ்வரையில் இருப்பது முல்லை நிலம். அந்த தாழ்வரை பகுதியில் முல்லை நிலத்தில் வாழுகிற ஆய்ச்சி பெண்கள். கொஞ்சம் மலை உச்சிக்கு போய் அங்கே குறத்தி பெண்கள் இருப்பார்கள். அவர்கள்ட்ட இந்த தயிரை கொடுத்து விட்டு, அவர்களுக்கு தயிர் கிடைக்காது. அந்த மலை உச்சியில் இருக்கிற சீதோஷ்ண நிலைமையில் அவர்களால் தயிரை உறையச் செய்ய முடியாது. அவர்கள்ட்ட கொண்டு போய் இந்த தயிரை கொடுத்து விட்டு அங்கே மலை தேன் கிடைக்கும், அந்த மலை தேனை பெற்றுக்கொண்டு வருவார்கள். இடையர் மாதர் பெருந்ததிக்கு அருந்தேன் மாறும் மரகத பெருங்குன்று எய்தி இருந்து அதில் தீர்ந்து சென்றார் வேங்கடத்து இருத்த எல்லை. அந்த இடையிலே திருவேங்கடமலை பகுதியை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அப்போ
நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அங்கேருந்து வெஸ்ட்டுக்கு போய் அந்த வெஸ்ட் பகுதியிலேருந்து தேடிக்கொண்டே வருகிறார்கள் அருந்ததி மலை. அருந்ததி மலையிலேருந்து மரகத மலை. இப்போ திருவேங்கட மலைக்கு வந்து விட்டார்கள். திருவேங்கட மலை பகுதியில் தேடப்போகிறார்கள். முன்னமே பார்த்தோம், திருவேங்கட மலையை பற்றி வால்மீகி சொல்லவில்லை. ஆனால் திருவேங்கட மலையை பற்றி கவிச்சக்கரவர்த்தி சொல்கிறார். வடவேங்கடமாய தென்குமரிதானே தமிழ் கூறு நல் உலகு. 12 ஆழ்வார்களிலே 10 ஆழ்வார்கள் வேங்கடமலையை பற்றி பாடுகிறார்கள். அவர் பதின்மர் பாடிய பெருமாள். அந்த வேங்கடமலையில்தான், இந்த வேங்கடமலையில் காணாராக மாறமாட்டேனா? இந்த ஆற்றில் இருக்கிற மீனாக நான் மாறமாட்டேனா? இந்த வேங்கட மலையில் தம்பகமாய் நிற்கும் கதி உடையன் ஆவனோ? செண்பகமரமாய் நிற்க மாட்டேனா? இவ்வளவெல்லாம் வேண்டாம், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்மினோ. ஒரு கல்லாக கிடந்து, அந்த கல் படியாக கிடந்து உன்னுடைய பவளவாயை காணமாட்டேனா? படியாக கூட கிடக்க வேண்டாம், எது என்று நான் தீர்மானிக்கவில்லை. எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆகேனோ? அந்த எம்பெருமான் பொன்மலையில் ஏதோ ஒன்றாக நான் இருக்க மாட்டேனா என்று ஆழ்வார் கேட்டாரே. அந்த ஆழ்வார்கள் பாடிய பொன்மலை திருவேங்கடத்து மலை. அந்த திருவேங்கட மலையை இப்போது வானர வீரர்கள் அடைந்து விட்டார்கள். என்ன இருந்தாலும் வேங்கடமலை இல்லையா? நம்மை பொறுத்தவரையில் தமிழுக்காக, தமிழ் பாசுரங்களை செவி மடுப்பதற்காக தமிழின் எல்லையில் அந்த வேங்கடவன் நின்ற திருக்கோலம் காட்டுகிற வேங்கடமலை இல்லையா? வேங்கடமலையை உன்னிப்பாகத்தானே பார்க்க வேண்டும். வெறுமே தொட்டு பார்ப்பதை விட தொட்டு தொட்டு தடவி தடவி அந்த மலையை பார்க்க வேண்டும் இல்லையா? ஆகவே அந்த மலையை பார்ப்பதற்கு அந்த எம்பெருமானையே எண்ணி கொஞ்சம் காத்திருப்போம். ஒரு வார காலம் எம்பெருமானை எண்ணுவோம், வானர கூட்டத்தை எண்ணுவோம். வானர கூட்டங்கள் நம்மை கொண்டு போய் எம்பெருமான் பொன்மலைக்கு பக்கத்தில் இட்டிருக்கின்றன. மெல்ல 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 அந்த வானரங்களின் கைகளை பற்றி கொண்டு அந்த எம்பெருமான் பொன்மலையை நாமும் ஏறலாம். ஒரு வார காலம் பொறுத்திருந்து ஏறலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.